கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏகத்துவ பிரச்சாரத்தை 1980களிலே நாம் ஆரம்பித்த போது சமுதாயத்திலே மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் தக்க சான்றுகளோடு தோலுவித்து காட்டிய பொழுது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டிய ஒரு சமுதாயம் இறந்து போனவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு அவர்களை கடவுளாக ஆக்கி வணங்குகிற கொடுமையை நாம் கண்டித்த பொழுது, அப்போதெல்லாம் கடுமையான இந்த கொள்கையை அவர்கள் எதிர்த்தார்கள். இந்த கொள்கையை புரிந்து கொள்ளாத மக்கள் நாம் ஏதோ புதிய கொள்கையை சொல்வது போலவும், நம்முடைய கொள்கைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பது போலவும் கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள். பலவிதமான துன்பங்களுக்கு நம்மை உள்ளாக்கினார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த துவக்க காலத்திலெல்லாம் கலவரம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நம்மால் நடத்தவே முடியாது. பலவிதமான வன்முறை வெறியாட்டங்களை நமக்கு எதிராக கட்டமைத்து விட்டார்கள். நம்முடைய சகோதரர்கள் யாராவது இறந்துவிட்டால் அவர்களை முஸ்லிம்களுடைய மையவாடியில அடக்கம் செய்ய விடமாட்டோம் என்கிற அளவுக்கு அவங்களுடைய கொடுமையை தலைவிரித்து ஆடியது. ஆனாலும் திரும்ப திரும்ப வீரியமாக, துணிவாக, தைரியமாக இந்த பிரச்சாரத்தை நம்ம செய்து வந்த பிறகு இப்போது நிலைமை வேறு விதத்தில் மாறி இருக்கிறது. நாம சொல்வதை தவறு என்று யாராலுமே சொல்ல முடியவில்லை. நம்முடைய கொள்கைகள் தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய கொள்கைகள் தவறு, புதுசு, இது மார்க்கத்தில் இல்லாதது, இவங்களா கண்டுபிடிச்சது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்ல முடியவில்லை. ஏன்? இதுக்கு எதிராக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு போலித்தனமான வாதங்களையும் ஆதாரங்களை கொண்டு நம்ம முறியடித்திருக்கிறோம். வாதங்கள் மூலமாக, விவாதங்கள் மூலமாக நாம சொல்வது சரிதான் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக நிலைநாட்டி இருக்கிறோம். இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால், பெரும்பாலான 95% மக்கள் தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய அந்த கொள்கை சரியானது, அவங்க சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். இந்த ஜமாஅத்தில் இல்லாத சகோதரர்கள் கூட தௌஹீத் ஜமாஅத்துடைய அந்த பிரச்சாரம் சரிதான், அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் கரெக்டாகத்தான் இருக்கிறது, குர்ஆன்ல உள்ளதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சரிதான் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், பிரச்சனை வருதுல, அதனால கொஞ்சம் வளைஞ்சு போயிருங்க. 1980களில் உள்ள நிலைமை என்ன? நீங்க சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா, அப்படி ஒரு நிலைமை. அப்படித்தான் சண்டைகள் எல்லாம் நடந்தது. இப்ப என்ன நிலைமை கேட்டா, நீங்க சொல்றது சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இருந்தாலும் கொஞ்சம் மென்மையா சொல்லுங்க, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இருந்தாலும் கொஞ்சம் தகராறு வராம சொல்லுங்க, மக்கள் வெறுக்காத வகையில சொல்லுங்க என்று சொல்லி இந்த கொள்கையில சமரசம் பண்ண சொல்லித்தான் என்ன செய்யறாங்க. இப்ப ட்ரெண்ட் மாறி இருக்கிறது. இப்ப எப்படி மாறி இருக்கிறது? எது சரி என்று நம்ம வாதித்து நிலைநாட்டி இருக்கிறோமோ, சரின்னு அதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா? எது சரி என்று தெரிகிறதோ அதுல விடாப்புடியாக உறுதியாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் சரி என்கிற நிலைநாட்டின பிறகு பதில் சொல்ல முடியாமல் ஓரஞ்சாரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்க சொல்றத சரிதான், கடுமையா சொல்றீங்க, நீங்க சொல்றதா சரிதான், மக்கள் இந்த குழப்பத்தை உண்டாக்குது, நீங்க சொல்றதா சரிதான், ஒத்துமை கெட்டு போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொள்கையில மார்க்கத்தை சொல்றதுல கொஞ்சம் வளைஞ்சி நிலைஞ்சி ஒரு மாதிரியா சொல்லுங்க, இந்த போடு போடாதீங்க, இந்த மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க என்கிற மாதிரியான அறிவுரைகள் நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலரால் தௌஹீத் ஜமாஅத்தை நோக்கி எடுத்து வைக்கப்படுகிறது. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? நாம் ஒரு கொள்கையை சரி என்று கண்ட பிறகு அதை கொஞ்சம் வளைச்சுக்கிட்டு சொல்லலாம், கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு சொல்லலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை
இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? இல்லவே இல்லை. இஸ்லாத்திற்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமரசம் செய்து கொள்வது உங்களுடைய சொந்த விவகாரங்களை செய்து கொள்ளலாம். ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு தகராறா, பங்காளி சண்டையா, விட்டு கொடுத்துட்டு போங்க. அந்த சமரசத்திற்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கே தவிர மார்க்கத்தில் சமரசம் செய்ய முடியாது. மக்கள் எல்லாம் விரும்பவில்லை என்பதற்காக மார்க்கத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை விரும்புறாங்க என்பதற்காக வேண்டி அந்த மார்க்கத்தை சொல்ல முடியுமா? மக்கள் எல்லாம் இந்த செயலத்தை ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த செயலை நாங்கள் ஆதரிக்க முடியுமா? அதுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஏன்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். முதல் வளைத்துக் கொள்ள வேண்டும். சமரசம் பண்றதா இருந்தா நமக்கு சொந்தமானதான சமரசம் பண்ணுவோம். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு என்னுடைய சகோதரருக்கும் தகராறு இருக்கிறது, நான் தான் விட்டு கொடுக்கணும். அல்லது என்னுடைய சகோதரர் எனக்கு விட்டு தரணும், அல்லது நான் அவருக்கு விட்டு கொடுக்கணும். அது எங்க ரெண்டு பேருடைய விஷயம். நீங்க ஒரு ஆள் வந்துக்கிட்டு நான் விட்டு கொடுக்க ஒத்துக்க முடியுமா? ஏன் விட்டு இடத்தை விட்டு கொடுக்க நீங்க யாரு? உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தகராறு இருக்கும் பொழுது நீங்க விட்டு கொடுக்கலாம், நீங்க மன்னிக்கலாம், அவர் மன்னிக்கலாம், உங்களுக்குள்ள என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம். ஏன்? அந்த சொத்துக்கு நீங்கள் சொந்தக்காரரு, பிரச்சனை உங்களுடையது. நீங்க எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். நான் இடையில புகுந்துக்கிட்டு நீ விட்டு கொடுத்துரு என்ன சொல்லுவீங்க? ஓன் சொத்தா, உங்க அப்பா ஒன்று சொத்தாருன்னு அப்படி சொல்லுவியா? கேட்பீங்களா இல்லையா? அப்ப நம்முடைய சொத்துக்கள்ல, நம்முடைய பிரச்சனைகள்ல அடுத்தவர்கள் தலையிட்டு உனக்காக நான் சமரசமாகிறேன், உனக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நம்மள யாராவது ஒத்துக்கொள்வோமா? ஒரு ஆள் இருக்கிறோமா? நம்முடைய சொத்துக்கள்ல அடுத்தவர்கள் விட்டு கொடுப்பதை நீங்கள் யாராவது ஒப்புக்கொள்வீர்களா? அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க விட்டு கொடுப்பீங்க? இந்த மார்க்கம் உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா நீங்க விட்டு கொடுங்க. நீங்க உண்டாக்குற இயக்கமா இருந்தா நீங்க விட்டு கொடுங்க. நீங்க உண்டாக்குன கொள்கையா இருந்தா விட்டு கொடுத்துட்டு போங்க. இந்த மார்க்கம், இந்த கொள்கை உங்களுக்கு சொந்தமா? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கோட்பாடும் படைத்த இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கும் பொழுது அதை விட்டு கொடுக்க நாம யார்? அதை விட்டு கொடுக்க நீங்க யார்? அதை விட்டு கொடுக்க சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மார்க்கத்துக்கு சொந்தக்கார அல்லாஹ்வுல. அல்லாஹ் விட்டு கொடுக்க சொன்னா தான் விட்டு கொடுக்கணும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நீங்கள் விட்டு கொடுங்க, வளைஞ்சு போங்க, நெளிஞ்சு போங்க என்று எங்கேயாவது அனுமதித்திருக்கிறானா? இல்லவே இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் சொன்னாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு அடிக்கப்பட்டாங்க? நம்ம சொல்லும் போது பட்டம கஷ்டம் அதை விட பல ஆயிரம் மடங்கு கஷ்டப்பட்டார்களா இல்லையா? இப்ப நாம ஏகத்துவத்தை சொல்லும் போது சில கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம். இதை விட பல ஆயிரம் மடங்கு கஷ்டங்களை நபிமார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நபிமார்களை பின்பற்றியவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஏன் அந்த நபிமார்கள் மேல அவ்வளவு கோபம்? ஏன் அந்த நபிமார்கள் மேல அவ்வளவு ஆத்திரம்? அந்த மக்களுக்கு அந்த நபிமார்களுடைய கெட்ட செயலை பார்த்துட்டு வெறுத்து அடிச்சாங்களா? இந்த நபி குடிகாரனா இருக்கிறாரு, இந்த நபி மோசடிக்காரனா இருக்கிறாரு, இந்த நபி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டாரு, இந்த நபி பதவிக்காக இப்படி செய்கிறாரு, இவருடைய கேரக்டர் சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை என்று அவர்கள் அடித்தார்களா? என்பதற்காக அவர்கள் துன்புறுத்தினார்களா? இல்ல. எல்லா வகையிலும் பர்ஃபெக்டாக முழுக்க முழுக்க நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். அவ்வளவு பொறுமையாக, அவ்வளவு பக்குவமாக, யாருடைய உரிமைகளையும் கை வைக்காம, யாருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாம, யாருக்கு எந்த கொடுமையும் பண்ணாம, யாருக்கு எந்த மோசடியும் பண்ணாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அது மாதிரி ஒருத்தர் அந்த சமூகத்தில் இல்ல என்று சொல்லும் அளவுக்கு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல. அவங்களை அடிக்க தோணுமா? எவனுக்காச்சு சுத்தமான வாழ்க்கையை ஒருத்தர் வாழும்போது அவரை போய் எவனை அடிப்பானாங்க? ஒருத்தர் அடிக்கிறதா இருந்தா ரவுடி அடிப்பான், குடிகாரன் அடிப்பான், ஒரு பொம்பளை பொறுக்கிய போட்டு அடிப்பான். அப்ப இந்த மாதிரியான கெட்டவர்களைத்தான் எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. நல்லவர்களை யாரும் அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்ப நபிமார்களை ஏன் அடித்தார்கள்? நபிமார்களை ஏன் கொலை செய்தார்கள்? நபிமார்களை ஏன் ஊர் நீக்கம் செய்தார்கள்? நபிமார்களை சேர்ந்தவர்களையும் ஏன் துன்புறுத்தினார்கள், நாடு கடத்தினார்கள்? இதெல்லாம் இறை தூதர்கள் பட்டதுக்கு என்ன காரணம்? அவங்க மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொன்னார்கள், வளைக்காமல் சொன்னார்கள்.
அவர்கள் விரும்புகிறபடி சொல்லாமல் அல்லாஹ் விரும்புகிறபடி சொன்னார்கள். அந்த மக்கள் விரும்புகிற விதமாக சொல்லி இருந்தால் அடி கிடைச்சிருக்குமா? அந்த மக்கள் விரும்புகிற விதமாக சொல்லி இருந்தால் ஒரே கிடைச்சிருக்குமா? அப்ப நபிமார்கள் போய் என்ன சொல்றாங்க? அவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க்கத்தை சொல்றாங்க. ஆனா நபிமார்களுடைய கடமை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே போட்டு உடைக்க வேண்டும். அதுல நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கூட்டி குறைச்சி சொல்லிடக்கூடாது. ஒரு ஊர்ல வரதட்சணை வாங்குறாங்க, அதை வாங்க வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா வாங்குறவனு கோவம் வரத்தான் செய்யும். வரதட்சணை வாங்குறானே, சப்போர்ட் பண்றானே, ஆதரவா இருக்கிறானே, அதுக்கு பாத்தியா ஓதுறானே, அதுக்கு தலைமை தாங்குறானே, அவனுக்கு எல்லாம் கோவம் வரத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்றவாறு சொல்ல முடியுமா? அதுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைச்சு வாங்கிட்டு போங்கன்னு அனுமதி கொடுக்க முடியும்? நம்ம அனுமதி கொடுக்க நம்ம யாரு? ஒரு செத்து போனவர்களை கும்பிட்டு கொண்டு சமாதியை வழிபடுவார்களே, ஆனால் இந்த சமாதியை உடைத்து எரியணும் என்றுதான் சொல்லணும். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. அவங்க எல்லாம் விரும்புறாங்க, அவங்க எல்லாம் தர்காவைத்தான் வணங்குறாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க சங்கடப்படுவாங்கன்னு மறைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு ரைட் இருக்குதா? அப்ப நபிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை பார்க்கவே இல்லை, எதிர்ப்புகளுடைய அளவை பார்க்கவே இல்லை, ஒற்றுமைங்கிறத பார்க்கவே இல்லை. எதை பார்த்தாங்க? சத்தியம் அசத்தியம். எது சத்தியம் என்று அவர்களுக்கு பட்டதோ அதையெல்லாம் போட்டு சொன்னார்கள். தாய்க்கு சொன்னார்கள், தகப்பனுக்கு சொன்னார்கள், ஊருக்கு சொன்னார்கள், எல்லாரையும் வகித்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறை எல்லாம் சொல்லும் பொழுது அவரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. லக்கத் கானலக்கும் இப்ராஹிம வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவரோடு இருந்த நன்மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதனால முன்மாதிரி தெரியுமா? எதுல முன்மாதிரி? உங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது அவரை பார்த்து எடுத்து வைக்கணும், அவரை மாதிரி எடுத்து வைக்கணும். அவர் தான் உங்களுக்கு மாடல். அவரை வச்சுதான் நீங்க முன்மாதிரியா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதுல அவர் முன்மாதிரியா இருந்தாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ற வரைக்கும் நாங்க விலகிக்கிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க வாப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா இருப்பாங்களே, அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்ல. ஏன்? நீ ஒரு தப்பான கொள்கையில் இருக்கிற, நான் சரியான கொள்கையில் இருக்கிறேன். சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தப்பான கொள்கையில் உள்ளவனோடு இணங்கி போக முடியாது, அனுசரித்து போக முடியாது, அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது, அதை கண்டிக்காமல் இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா? அதுல உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. அப்ப நீங்க அப்படி நடங்க. அப்ப ஒரு தவறை கண்டோம் என்று சொன்னால் அது என்ன செய்யணும்? தாட்சணியம் இல்லாம, வளையாம, நெளியாம உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். மார்க்கத்தில் மக்களுடைய எதிர்ப்பை பார்த்துவிட்டு, மக்களுடைய கடுமையான கோபத்தை பார்த்துவிட்டு, ஏற்படுகிற விளைவுகளை பார்த்துவிட்டு நம்ம அது இன்னைக்கு சொல்ல வேணாம், இது நாளைக்கு சொல்ல வேணாம், இது அடுத்த வருஷம் சொல்லிக்கிறோம், இது அடுத்த வருஷத்துக்கு பார்த்துக்கிறோம். அந்த விளையாட்டு இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் இல்லையா? ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க சந்தித்த மக்கள் நபிகள் நாயகத்தை சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க. வெளியூர் ஆள் இல்ல, வெளியூர் ஆளா இருந்தா அவருடைய கடந்த காலம் யாருக்குமே தெரியாது. நான் உங்க தாம்பரத்திலிருந்து குடியேறிட்டேன்னு வைங்கள, நான் 15 வயசுல என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய 25 வயசுல என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய 30 வயசுல நான் திடீர்னு வந்து தாம்பரத்தில் குடியேறிட்டேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பாப்பீங்களே தவிர என்னுடைய கடந்த கால வாழ்க்கை யாருக்காவது தெரியுமா? தெரியாதுங்க. வெளியூர்ல உள்ளவனுக்கு இப்ப உள்ளதான் தெரியுமே தவிர துவக்கம் எல்லாம் தெரியாது. யாருக்கு தெரியும்? என்னுடைய சின்னஞ்சிறு வயசுல இருந்து உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நான் பிறந்த ஊர்ல போய் பார்க்கணும், நான் வளர்ந்த ஊர்ல போய் விசாரிக்கணும். அவனுக்கு தெரியும் அம்புட்டும் நான் என்னென்ன பண்ணேன்னு செய்வான், அவன் தான் சொல்லுவான். அப்ப நபிமார்கள் ஒவ்வொரு மனிதனுமே அவன் ஊர்ல வந்து கெட்ட பேர் தான் எடுப்பான். அதுதான் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நதி மூலம் பார்க்க கூடாது, ரிஷி மூலமும் பார்க்க கூடாது. ஒரு நதி வருதுன்னு வைங்களேன், ஆறு ஓடுதுன்னு வைங்களேன், அது அதனுடைய மூலத்தை போய் பார்த்தீங்கன்னு வைங்க, எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து வரும், சாக்கடை பண்டி பழகெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? இறை குடிச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான்.
நதி கண்டா குளிக்கணுமே தவிர இது என்னென்னத்தையும் அடிச்சுக்கிட்டு வருது, எந்தெந்த ஊர்ல எல்லாம் போயிட்டு வருது பார்க்க முடியுமா? அதே மாதிரி மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லப்படுவார்களே, ஆனால் அவங்களுடைய மூலத்தை பார்க்காத ரிஷிகள் இருக்காங்க இல்லையா? ரிஷினா மகான், மகான்களுக்கெல்லாம் மூலத்தை பார்க்காதீங்க. இப்ப உள்ளதை பாருங்க, இப்ப வச்சுக்கிற தாடியை பாருங்க, இப்ப வச்சுக்கிற ஜிப்பா பாருங்க. பழைய கதையை கடந்தீங்கன்னா ஒருத்தன் தேர மாட்டான், பழமொழி வச்சிருக்கானோ. நதி மூலமும் பார்க்காத, ரிஷி மூலமும் பார்க்காத. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்கல்ல, சொந்த ஊர்ல பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் சீர்திருத்த கருத்தை வெளியூர்ல லேச ஆரம்பிச்சிடலாம், சொந்த ஊர்ல ஆரம்பிக்க முடியுமா? அவர் மாதிரியா நடந்திருந்தா எல்லாரும் தெரியுமே, சொல்ல வந்துட்டாக பாரு அப்படிமான்ல. ஒரு டைப்பா நடந்திருந்தாங்கன்னு வைங்க, புதிய பிரச்சாரத்தை செஞ்சோம்னா ஊர்ல 50 பேர் காரி சொல்லிட்டு போயிருவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொந்த ஊர்ல இருந்து அல்லாஹ் பிரச்சாரத்தை என்ன செய்யலாம், ஆரம்பிக்க சொல்றான். அப்ப அந்த சொந்த ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவர் நல்ல ஆள் தானே. குர்ஆன் தமிழாக்கம் பே ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டேடு, மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இவர் மேல நம்ம பார்த்து ஒரு ரிமார்க்கு பார்க்கவே இல்லை. இவர் குடிக்க மாட்டாரு, ஊரே குடிக்குது, அவர் குடிக்க மாட்டாரு. இந்த மக்கள் பாக்குறாங்க, ஊரெல்லாம் குடிக்கும், இந்த முகமது குடிக்க மாட்டாரு. ஊரெல்லாம் போக்கிர்த்தனை பண்ணு, இந்த முகமது அந்த மாதிரி போக்கிர்த்தனை பண்ண மாட்டாரு. ஊரெல்லாம் முகசடி பண்ணு, இவர் மாத்திரம் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர் யாரு? முகமது. அவரிடத்துல கொண்டு வந்தா தங்களுடைய பொருள்களையே பாதுகாப்பதற்கு கொடுத்து வைப்பார்கள். எத்தனை கோடி ரூபாய் வேண்டாலும் ஒரு எழுத்துமான இல்லாம அவர்கிட்ட கொடுத்து வைக்கலாம், ஏமாத்த மாட்டாரு, அப்படியே திருப்பி தருவாரு என்ற அளவுக்கு 40 வருஷ காலமாக அந்த மக்கள்கிட்ட நற்பெயர் பெற்றிருந்தாங்க இல்லையா? அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, இவருக்கு நோக்கம்லாம் இருக்க முடியாது. ஏன்? நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இவர் சொல்றது கரெக்டா தான் தெரிகிறது. இவர் பொய் சொல்லி நம்ம பார்க்கல, ஏன் மாத்தி பார்க்கல, மோசடி செஞ்சு பார்க்கல. இவர் சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற நம்ம ஏத்துக்குருவோம். ஆனா இவரை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சங்கடம் இருக்குது. என்ன சங்கடம் இருக்குது? இதுவரைக்கும் நம்ம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் கேட்டா, நாம உயர்ந்த ஜாதி என்று மக்கள்கிட்ட விதைத்து நம்ம ஒரு தனி அந்தஸ்தோட இருக்கிறோம். நாங்கெல்லாம் உயர்ந்த ஜாதி, நாங்கெல்லாம் மனிதர்கள்ல சிறந்த படைப்பினம் என்று மக்கள்கிட்ட ஒரு நம்ப வச்சிருக்கிறோம், பொதுமக்கள்கிட்ட. இவரை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாரையும் சமம்ங்கிறாரு. இவர் முகமது என்ன சொல்றாரு? எல்லாரையும் சமம் ஆக்க பாக்குறாரு. நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு உரிய அந்த தனி மரியாதை போய்விடும், தனி அந்தஸ்து போய்விடும் என்று அந்த மக்கள் எல்லாம் யோசித்து என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பேரம் பேசுறாங்க. என்ன பேரம்? முகமது, நீ பொய் சொன்னது இல்ல, நாங்க நம்புறோம். ஒரு அல்லாஹ் வணங்க சொல்ற, அதில் கூட மறுப்பில் வணங்கிட்டு போறோம். ஒரு அல்லாஹ் தான் வணங்க சொல்ற, நாங்க வணங்கிடுறோம். உன்னை அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற ஏத்துக்கிறோம். ஆனா உன்னிடத்தில் நாங்க சேர்ந்த பிறகு நீ என்ன சொல்றன்னா, எல்லா மனிதருக்கும் ஒரு தாய் இன்றைக்கு பிறந்தவங்கிற, அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து பிறந்தவர்கள் ஒரு கருத்தை சொல்ற, எல்லாரும் சமம்னு சொல்ற, பிறப்பால் யாரும் உயர்வு இல்லை தாழ்வு இல்லை என்று சொல்கிறாய். இப்ப நாங்க உன்னை ஏற்றுக்கொள்றதா இருந்தா இத ஒன்ன மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. என்ன கேட்கிறாங்க? மத்த கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம், ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன செய்யணும், எங்களை உயர்ந்த ஜாதின்னு ஒரு அறிவிச்சு விட்டு, ஒரு பயான் சொற்பொழிவு வைக்கிறீங்களா, எங்களுக்கு தனி சொற்பொழிவு வைங்க, அவங்களுக்கு வேற இடத்துல கூட்டு வைங்க, எங்களை அவங்களே ஒன்னா உட்கார கூடாதீங்க. வழிபாடு நடத்தணுமா, எங்களுக்கு தனியா ஒரு பள்ளிவாசல போடுங்க, மட்டமான மக்களுக்கு வேற ஒரு பள்ளிவாசல போடுங்க, எங்களை அவங்களே ஒன்னா வச்சு சமமாக்கிறாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறான். எப்படி கேட்கறான்? உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கே நாங்க ரெடியாக இருக்கிறோம், உங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ஒப்புக்கொள்ள ரெடியாக இருக்கிறோம், உங்க மார்க்கத்தில் சேருவதற்கு ரெடியாக இருக்கிறோம், எது மட்டும் விட்டுட்டாங்க, இந்த ஒண்ணு மட்டும் நாங்க இவ்வளவு காலம் கட்டி காத்துட்டோமா இல்லையா? நாங்க மேல் சாதி உயர் சாதி என்று இத்தனை காலம் கட்டி காத்து எங்களை கண்ணனை கையை கட்டி நிற்பான்,
இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நிற்பான், காலில் உள்ள செருப்பை கட்டிக்கிறோம். இப்படி ஒரு அடிமை கூட்டமாக ஒரு கூட்டத்தை நாங்கள் வைத்து நாங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தோட இருக்கிறோம். உங்க மார்க்கத்தில் நாங்கள் சேர்ந்து விட்டால் இது ஆபத்தா போய்விடும். அதனால நாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம், உங்க மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க மார்க்கத்தில் ஒன்னே ஒண்ணு விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க? எல்லாரும் சமங்கிறீங்களா, அதை மட்டும் விட்டுருங்க. நாங்க உயர்ந்தவர்கள் ஒப்புக்கொள்ளுங்க, நாங்க உங்களை அல்லாஹ்வுடைய தூதன் ஒப்புக்கொள்றோம், நீங்க சொல்ற அல்லாஹ்வை நாங்க வணங்குறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்காவில் இருந்த குறைஷ் கூட்டத்தார்கள், உயர் ஜாதியினர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் அவங்களுடைய மனசுல கூட ஏத்துக்கிட்டா என்ன என்று ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஏன் ஒரு இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறான், இவ்வளவு விஷயத்தை ஏத்துக்கிறேங்கிறான், ஒன்னே ஒன்னதான் விட்டு தர சொல்றான். சரி, இவனை மட்டும் தனி சபையை ஏற்படுத்திடுவோம், இவனை மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருவோம், இவங்களும் கலக்காம பாத்துக்கிறோமே என்கிற மாதிரி அவங்க மனசுலையும் இந்த கோரிக்கையை ஏத்துக்கலாமோங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது. அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு தோழர், அவர் இவங்க பார்வையில மட்டமானவர். யார் பார்வையில? இந்த உயர் ஜாதிக்காரங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க உயர்ந்த ஜாதி. இந்த கண்ணன் தெரியாத தோழர் தாழ்ந்த ஜாதியாக கருதப்படுறார். அவர் அப்படி வரும்பொழுது நபிகள் நாயகத்துடைய குரலை கேட்கிறாரா? அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகமே அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாம் சொல்றார். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் சொல்லணும் இல்லையா, அந்த சலாம் சொல்றார். நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா உடனே கோபப்படுறாங்க. எது கோபப்படுறாங்க? இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? நாங்க இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த ஆள் வர்றாரு. எப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இவர் வர்றாரு என்று சொல்லி அவர் மீது, குருடர் மீது கோபப்பட்டு நபிகள் நாயகம் அவர்களை செய்யவரை புறக்கணிக்கிறார்கள். முகத்தை ஒரு கடுகடுப்பா வைத்துக் கொண்டார்கள். நல்ல வேளைக்கு ஒரு கண்ணும் தெரியல, அவர் பார்க்கல. ஆனால் நபிகள் நாயகம் உடனடியாக கடுகடுப்பாக முகத்தை வைத்துக் கொண்டு அவரை புறக்கணிக்கிறார்கள். எதுக்கு புறக்கணிக்கிறாங்க? இவங்க உயர் ஜாதிக்காரங்க இந்த மாதிரி ஆளுங்க வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் ஏன் வந்தாரு? இதான் மேட்ரு. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதை சரி கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோமே என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வசனம், ஒரு சூரா 80வது அத்தியாயம் இறங்குகிறது. என்ன அத்தியாயம் இறங்குறது? அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா. ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி நீ முகத்தை சுளிக்கிறாய், ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி நீ அவரை அலட்சியப்படுத்துகிறாய், கண்டிக்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் நினைக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு வருது, நம்ம ஒரு கொள்கை விட்டு கொடுத்துருவோம், அவன் விரும்புற மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக விட்டு கொடுக்கறாங்க? காசு பணம் வாங்கிட்டு விட்டு கொடுக்கல, பயந்துகிட்டு விட்டு கொடுக்கல, அவன் வர்றானுங்கிற விட்டு கொடுக்கறாங்க. எதனால விட்டு கொடுக்கறாங்க? அவன் ஒரு பெரிய கூட்டமே இஸ்லாத்துக்கு வர ரெடியா இருந்தான்னு சொன்னா நம்ம வேண்டாம் இது ஒண்ணு விட்டுட்டு போயிருவோமே. அல்லாஹ் என்ன பண்றான்? விட்டு கொடுக்க. நீ யாரு? நான் அதை முடிவு செய்யணும், நான் எல்லாரும் சமம்னு சொல்றேன், நீ சமம் இல்லைங்கிறியா? அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, குர்ஆன்ல நபிகள் நாயகம் அவர்களை கண்டித்து இந்த வசனங்களை அருளுகிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்கள்கிட்ட சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி என்ன இறைவன் கண்டித்துட்டான். அது என்ன சொல்லுகிறது? அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா. ஒரு குருடர் வந்ததற்காக இந்த முகமது கடுகடுப்பாகிவிட்டார், அலட்சியமாக நடந்து கொண்டார் கண்டிச்சுக்கிட்டு வரும்பொழுது அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், அல்லாஹ்வை பயந்து ஓடோடி ஒருத்தர் வர்றாரு, நீ அவர் அலட்சியப்படுத்துகிறாய. அந்த மனுஷன் இஸ்லாத்தை ஏத்த மனுஷன் தானே, முழு இஸ்லாத்தையும் முழுசா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் வர்றாரு, அவரை நீ விரட்டி அடிக்கிற. அம்மாமன் இஸ்தகனா அந்தளவுத்த சத்தா. யாரு உன்னைய அலட்சியப்படுத்துகிறானோ, உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றானோ, மார்க்கத்தை மாத்த சொல்றானோ, அவனுக்கு ஏற்றவாறு சட்டத்தை வகுக்க சொல்றானோ, அவனுக்கு வழிய போய் சொல்றியா? முழுசா ஏற்றுக்கொண்டவர் வர்றாரு விரட்டல, இவன் முக்காவாசி ஏத்துக்கிறவங்க அவனை அரவணைக்கிற. இதை செய்ய நீ யாரு? ஒரு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதிச்சிருப்பானுங்க. இப்ப அனுமதிச்சிருப்பான அல்லாஹ்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்களே, அந்த விளையாட்டுக்கு தேவையில்லை. வந்தா அனைத்தையும் ஏற்றுக்கொண்டா நீ வரணும். உனக்கு விருப்பமானதை ஏற்றுக்கிறோம், அதுக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை திருத்துங்க என்றால் அப்படிப்பட்ட போய்கிட்டே இரு, நீ தேவையில்லை. அவனை விரட்டி அடி என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லி காட்டுகிறான்.
அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தை நீங்க சொன்னாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, உள்ளதை போட்டு உடைக்கணுமே தவிர இருக்கிற மக்களுக்கு தகுந்தவாறு எப்ப அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ரிவர்ஸ்ல பயணம் ஆகுதுன்னு அர்த்தம். வந்த வழியை திரும்புகிறோம் அர்த்தம். முன்னாடி போய்கொண்டே இருக்கணுமே தவிர ஒரு சந்தர்ப்பத்திலையும் மார்க்கத்தில் விட்டு கொடுக்கிறது, வளைஞ்சு கொடுக்கிறது, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் மார்க்கத்தை சொல்வதற்கு இடமே கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் பெரிய சான்றாக இருக்கிறது. அதை விட நீங்கள் இந்த மார்க்கத்திலேயே அடித்தளத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த மார்க்க ரெண்டு போதனையை திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்லும். குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் முழுசுமே அல்லாஹ்வுடைய போதனை எப்படி இருக்கும்னா, நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இப்படி குர்ஆன்ல நிறைய வசனம் இருக்கிறது. முஸ்லிம்களாக இருந்தால் அவங்களுடைய கடமை என்ன? நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நல்லதை ஏவுங்க, தீயதை தடுங்க என்றாலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தீமையை தடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் தீமையை செய்யறான், போய் தடுத்தோம்னு சொன்னா அது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக முடியாது? எதற்கொள்ள செய்யறோம்? தீமைக்கு எதிராக நம்ம வாயினால போராடினாலும் சரி, கையினால போராடினாலும் சரி, அந்த நிமிஷமே அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்தல் போய் விடுகிறது, சமரசம் போய் விடுகிறது. இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு தீமையான காரியங்களை கண்டால் எதிர்க்க சொல்லி உத்தரவு இருக்கா இல்லையா? உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு சமுதாயம் இருந்தாக வேண்டும். அந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? யஅமுருன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் உங்கள்ட்ட இருக்க வேண்டும். இதனால குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் சிறந்த சமுதாயம்? நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீங்க. இருக்கிற சமுதாயங்கள்லயே நம்மள சிறந்த சமுதாயம் அல்லாஹ் எதுக்காக சொல்றான்? உங்களுக்கு தான் இந்த கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. எந்த கடமை? நல்ல விஷயங்களை எல்லாம் அடுத்த ஆளுக்கு சொல்லணும், தீமையை கண்டா அதை தடுக்கணும். இப்படியான உத்தரவு உங்களுக்கு போடப்பட்டதுனால இதை நீங்க செய்யறதுனால நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மள சிறந்த சமுதாயமா எதனால் ஆகிறோமோ அதை விட்டு கொடுக்க இயலுமா? சமரசம் தான் இதுக்கு அடிபட்டு போயிருமா? நன்மை ஏவ முடியாத, தீமையை தடுக்கவே முடியாத. அட்ஜஸ்ட் பண்றது மார்க்கத்தில் மக்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு வளைஞ்சு கொடுப்பதாக இருந்தால் அப்ப நன்மை எப்படி ஏவுறது, தீமை எப்படி தடுக்கிறது? இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட பல சகோதரர்களை பார்க்கிறோம். அவங்க வீட்டில் திருமணம் நடக்கும், அந்த திருமணம் வரதட்சணை வாங்கி அந்த திருமணத்தை நடத்துவார்கள். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் சாப்பிடுறீங்களா? முடிஞ்சு வச்சுக்காத. தௌஹீதுக்கு வந்தும் வரலன்னு அர்த்தம். வாங்குறான் வரதட்சணைன்னு தெரியுது, வரதட்சணை பாவம்னு தெரிகிறது, ஆம்பளைதான் பொம்பளைக்கு மகர் கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை தெரிகிறது. இந்த வரதட்சணை வாங்குறதுனால சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. 40 வயசு கண்ணீர் எல்லாம் இந்த சமுதாயத்தில் அதிகரித்து வருகிற காட்சியை கண்ணால பார்க்கிறோம். இவ்வளவு இவங்க தான் காரணம்னு விளங்குகிறது. உங்க அண்ணன் வரதட்சணை வாங்கினதுனால நீங்க உறவை பேணுவதற்கு போய் கலந்து கொள்றீங்க. உங்க தம்பி வரதட்சணை வாங்கினா அதுல போய் நீங்க கலந்துக்கிற தயாரா இருக்கிறீங்க. உங்க சித்தப்பன் பெரியப்பன் வீட்டுல வரதட்சணை வாங்கி திருமணம் சொன்னால் அந்த திருமணத்துல போய் என்ன செய்றீங்க? பங்கெடுத்து சாப்பிட்டு வர ரெடியா இருக்கிறீங்க. இது எப்படி ஒரு முஸ்லிம் இருக்க முடியும்? பேருக்கு தௌஹீத்னு சொல்லிக்கிறீங்க. தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கை என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் எதை தப்பு என்று ஒத்துக்கொண்டீர்களோ அதுல எப்படி சமரசமாவீங்க? அதுல எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க? அதுல எப்படி உங்களால் இணக்கமாக போக முடிகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் பாத்திமா வீட்டுக்கு வருகிறார்கள். அவங்களுடைய மகள் பாத்திமாவுடைய வீட்டிற்கு விருந்துக்கு வருகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விருந்து தயாரித்து தகப்பனார் அழைக்கிறார்கள். அதுக்காக வேண்டி மகள் வீட்டுக்கு யார் வர்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது வீட்டு வாசல்ல பார்த்தா ரொம்ப வேலைப்பாடு செய்யப்பட்ட உருவங்கள் பதிக்கப்பட்ட ஒரு திரை சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது, ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கிறது? பலவிதமான உருவங்கள் வரையப்பட்டிருக்கிறது. இந்த உருவங்களை அலங்காரமாக வரைந்து தொங்க போடுவதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்களா? பெத்த மக வீட்டுக்கு வர்றாங்க, மகளை பார்க்கல. மகள் அன்போடு விருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, அதையும் பார்க்கல.
அந்த வீட்டுக்குள்ள போனா பேரப்புள்ள அசனும் செயலாம் இருக்கு, அதை கொஞ்சலான்னு வர்றாங்க, அதையும் பார்க்கல, மருமகனை பார்க்கல. எது பார்க்கறாங்க? இந்த செயல் மார்க்கத்தில் உள்ள ஒரு செயல் இல்லையே, இந்த செயல் மார்க்க அனுமதிக்காத செயல் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே திரும்பிடுறாங்க. மகள் வீட்டுக்கு போகாமல், மகள் வீட்டுக்குள்ள நுழையாமல் என்ன செஞ்சாங்க? திரும்பி வர்றாங்க. எதனால திரும்பி வர்றாங்க? மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு ஸ்கிரீன் அவங்க வீட்டு வாசல்ல தொங்குகிறது. இது அவங்களுடைய மகள் செய்தது அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப என்ன பார்க்கணும்? மகளா மார்க்கமா? எதை பார்க்கணும்? அல்லாஹ் மேல உள்ள அன்பு பெருசா, மகள் மேல உள்ள அன்பு பெருசா? அந்த கொஸ்டின் வந்துடா இல்லையா? அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க மகளை புறக்கணிச்சுட்டு வர்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்க உம்மா வாங்கிட்டாங்க, எங்க பாப்பா வாங்கிட்டாங்க, எங்க அண்ணன் வாங்கிட்டாரு, நாங்க எவ்வளவு சொன்ன கேட்கல, இத கேட்காட்டி வந்துரு. நீ எப்படி இதுல கலந்துக்கிடுவ? திருமணம் ஒண்ணு பண்றான், ஊருக்குறா சீரியல் லைட் போடுறான், லட்சக்கணக்கான ரூபாய்களை திருமணத்தின் பெயரால விரயம் பண்ணுகிறான், கச்சேரி வைக்கிறான், பாட்டு கச்சேரி வைக்கிறான், இப்படியான ஒரு பொருளா பெரிய மண்டபம் பிடித்துக்கு திருமணம் நடத்துகிறான். ஒரு கல்யாண பத்திரிகைக்கு 100 ரூபாய், அட்டைக்கு 100 ரூபாய் செலவழிக்கிறான். அப்ப எத்தனை ஏழைப்பாளைகள் வந்து திருமணம் ஆகாமல் வந்து ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை 100 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அழித்து கொண்டு கல்யாணம் பண்றான்னு தெரிகிறது. உங்களை வெத்தலை வச்சு அழைச்சோம் போய் திண்டு வரீங்களா இல்லையா? அப்புறம் என்ன தௌஹீதுங்கற, நீங்க என்ன மார்க்கத்தில் இருக்குது கேட்கிறேன். அப்ப நீங்கள் எதை சரி என்று ஒப்புக்கொண்டீர்களோ அதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, நீங்க வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரை எப்படி அறிவுரையா இருக்குன்னு எல்லாம் அதுல அடங்கிடணும். அவர்கிட்ட கேட்கிறாரு, பெரிய பெரிய 2 மணி நேரம் பயான்லாம் பண்ணிடக்கூடாது, எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க, அதுல அனைத்தும் அதுக்குள்ள அடங்கிடணும். அது மாதிரி ஒரு ரத்தின சுருக்கமாக எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். என்ன சொன்னாங்க? ஆமன்து பில்லாஹ் என்று சொல், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், பிறகு உறுதியாக நில். இதான் பதில். ஒரு வரையில் சொல்லி போயிட்டாங்க. நீ அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்லிட்டீங்களப்பா, சொன்ன பிறகு சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக நில்லு. எதை சொன்னியோ அதுல உடும்புப்படியாக பிடித்துக் கொண்டு அதுல நில்லுங்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம்னா உடும்புப்படியா பிடிச்சி நிக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு கொள்கை வரதட்சணை கூடாதுன்னு விளங்கிட்டீங்க, தர்கா வழிபாடு கூடாதுன்னு விளங்கிட்டீங்க, இணை கற்பிக்க கூடாதுன்னு விளங்கிட்டீங்க. நீங்க கல்யாண சம்பந்தம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை பொண்ணு தேடும் போது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறான்னு தெரிஞ்சு அவனுக்கு போய் பொண்ணை கொடுக்குறீங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சு அங்க போய் பொண்ணு எடுக்கிறீங்க. வளைஞ்சிட்டீங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களே. நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தால் இவன் செத்து போனால வணங்காம இருக்கிறானா, தர்காக்கள்ல போய் கும்பிடாம இருக்கிறானா, மனிதர்கள் காலில் விழுந்து சாஷ்டாங்கம் பண்ணாம இருக்கிறானா, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவனா இருக்கிறானா என்று பார்த்து தானே நீங்க மாப்பிள்ளை பொண்ணு எடுக்கணும் கொடுக்கணும். பார்க்க மாட்டேங்கிறீங்களே. கல்யாணம் வந்தா எதை வேண்டாலும் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? இந்த மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு விதையை விதைச்சு விட்டார்கள். சொந்தத்தை அனுசரிப்பதற்காக வேண்டி, சமுதாய ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக வேண்டி மார்க்கத்தை அனுசரிக்கலாம் என்று ஒரு கருத்தை உண்டாகிவிட்டார்கள். அது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. சொந்த பந்தம் எல்லாம் கொள்கைக்கு அப்புறம் தான் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். இப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய அதே சம்பவத்துக்கு திருப்பி வர்றோம். உலகத்தில் உள்ள படைப்புகள்லயே அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி அளவுக்கு யாரையும் புகழ்ந்து சொல்லல. குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த நபியையும் இந்த அளவுக்கு புகழ கிடையாது. எந்த அளவுக்கு? இப்ராஹிம்ங்கிற இறை தூதரை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான அதுக்கு நிகராக ஒருவரையும் புகழவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இப்ராஹிம் நபியை புகழ்ந்த அளவுக்கு அல்லாஹ் புகழவில்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல ஒரு துஆவை கற்றுத் தர்றாங்க. எப்படி கற்றுத் தர்றாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இறைவா, இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயாக நம்ம கேட்கிறோம். அதை கற்றுத் தர்றாங்க. நம்ம தொழுகையில் என்ன கேட்கிறோம்? இப்ராஹிம் நபி மாதிரி நீங்க யாருக்கு அருள் புரியல, அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயா. அத்தஹியாத் ஓதுறீங்களா ஸலவாத், அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி எங்க நபிக்கு நீ அருள் புரிவாயாக கேட்கிறோம்னா யார் ரொம்ப டாப்ல வச்சுட்டான்ல? இப்ராஹிம் நபி ரொம்ப மேல வச்சுட்டான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படித்தான் மேல வைக்கிறாங்க. மறுமை நாள்ல எல்லாரும் எழுப்பப்படுவோம். கியாமத் நாள்ல எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது அனைவரும் நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவோம். ஏன் பிறக்கும் போது அப்படிதான் நம்ம பிறந்தோம். எல்லோருமே பிறக்கையில் எப்படி நிர்வாணமாக ஆடை இல்லாமல் பிறக்கிறோமோ அந்த மாதிரி தான் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமாக எழுப்பப்படுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, நிர்வாணமா எழுப்பப்பட்ட ஆம்பளை கும்பலை எல்லாம் இருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்குமே அப்படின்னு ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அசிங்கமா? அந்த கொடூரத்தை பார்க்கும்போது இப்படி இல்லாம என்ன வரும்? அந்த எழுப்பப்படுற அந்த காட்சி, அந்த கொடூரத்தை பார்க்கும் பொழுது ஆம்பளைன்னு தெரியாது, பொம்பளைன்னு தெரியாது, தப்பிச்சா போறேன் அப்படியான ஒரு நிலையில இந்த எண்ணமெல்லாம் எவனுக்கு வராது சொல்லிவிட்டு முதல்ல அல்லாஹ் யாருக்கு ஆடையை கொடுப்பான்னு சொன்னா இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான். எல்லாம் நிர்வாணமா இருக்கும் பொழுது முதல்ல டிரெஸ் கொடுக்கறது யாருக்கு? முதல் மரியாதை இப்ராஹிம் நபிக்கு தான். அல்லாஹ் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வா இப்ராஹிமே வா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்னா நிக்கக்கூடிய ஒரு சபையில ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாரை கூப்பிடுறான்? இப்ராஹிமே வா, இந்த அப்படி முதல்ல டிரெஸ் போடு என்று அவருக்கு தான் முதல்ல அல்லாஹ் ஆடையை கொடுக்கிறான் என்று அவ்வளவு சிறந்த இப்ராஹிம் நபிங்க. அந்த இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்கன்னா தகப்பனாருக்கு போய் மார்க்கத்தை சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறாரு. அவரும் எதிரிகள்ல ஒரு ஆளா இருக்காரு. எல்லா வகையிலும் போதனை செஞ்சு பார்த்துட்டாங்க. அவர் கேட்க தயாரா இல்ல. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா நம்ம தகப்பன், நம்மளை வளர்த்தவரு, நம்ம இந்த அளவுக்கு ஆளாக்கினவர் சொல்லி அல்லாஹ்விடத்துல என்ன பண்றாருன்னு கேட்டா, யா அல்லாஹ் என் தகப்பனாரை நீ மன்னிப்பாயாக, தகப்பனாரை மன்னிப்பாயாக சொல்லி யார் கேட்கிறா? இப்ராஹிம் நபி அவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இப்ராஹிம் நபி அவர்கள் பெற்ற தகப்பனாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா என் தகப்பனை மன்னித்து விடு, ரப்பில் அபி, இறைவா என் தகப்பனாரை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? உடனே வான் பண்றான், இப்ராஹிமே என்ன லிமிட்டை தாண்ட, அல்லாஹ்வாகிய எனக்கு இணை கற்பித்தால் அவரை மன்னிக்க மாட்டேன்னு நான் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறேன். என்னை நிராகரிக்கிறவங்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு நான் ரூல் போட்டிருக்கிறேன். அதை உன் தகப்பனுக்கு நீ மீறிடுவியா என்று உடனே இப்ராஹிம் நபியை போய் அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். இப்ராஹிமே உன் தகப்பனாரா இருந்தாலும் சரி, அவர் கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் அவருக்காக நீ என்கிட்ட பேச வேண்டும். கொள்கை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னா உன் தகப்பனாருக்காக பேசுறது தப்புன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். உடனே யாரெல்லாம் தெரியாம செஞ்சுட்டு வாபஸ் வாங்குறாரு. இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டது அவர் வாக்குறுதி ஒன்று கொடுத்த அடிப்படையில் கேட்டு விட்டார். இப்ராஹிமுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவான பொழுது அதிலிருந்து வாபஸ் வாங்கி கொண்டார், விலகி கொண்டார். யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், என் தகப்பனாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்ப சொந்த பந்தத்துக்கு ஏதாவது இருக்குதா மார்க்கத்துல? மார்க்கமா கொள்கையாண்டு வரும்போது தகப்பனார் தூக்கி போட்டாரா இல்லையா? தகப்பனார் இணை கற்பிக்கிறார்னா அவருக்கு இப்படி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது? அந்த வேலையை நான் செஞ்சு என் தப்பு தான் ஒத்துக்கிட்டாரா இல்லையா? இதான் இந்த மார்க்கம். அப்ப எப்படி சொந்த பந்தங்கிற காரணத்தை சொல்லிக் கொண்டு எப்படி மார்க்க விஷயங்கள்ல எல்லாம் அனுசரித்து போகிறீர்கள்? எப்படி மார்க்கத்தில் வளைஞ்சு போகிறீர்கள்? ஊர் உலகம்லாம் சொல்ற மாதிரி எப்படி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றிக் கொள்கிறீர்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, அவங்க 950 வருஷ காலம் வாழ்நாள் அல்ல அவர் கொடுக்கிறான். லபிஸ ஃபீஹிம் அல்ஃபஸனத்தின் இல்லா 50 ஆமா. அந்த காலத்துல அதிகமான வாழ்நாள் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நூஹ் நபி கொடுத்த காலம் எவ்வளவு? 950 வருஷ காலம். 950 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ண எவ்வளவு நன்மை கிடைக்கும்? நம்ம 5 வருஷம் 10 வருஷம் பண்ணுவோம், போயிடுவோம். அவர் 950 வருஷ காலம்னா அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்றாரு. இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அவருடைய பொண்டாட்டி ஏத்துக்கல. நூஹ் நபியுடைய பிரச்சாரத்தை யார் ஏத்துக்கல? அவருடைய மனைவி ஏத்துக்கல. நூஹ் நபியுடைய பிரச்சாரத்தை அவருடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்றாரு, ஊரை ஏற்றுக்கொள்கிறது. ஊர்ல ஒரு கணிசமான மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல யாரு இல்ல? நூஹ் நபியுடைய மனைவியும் அந்த பட்டியலில் இல்ல, நூஹ் நபியுடைய மகனும் பட்டியலில் இல்ல. அல்லாஹ் துஆ செஞ்சார், யா அல்லாஹ் சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவு காலத்துக்கு மனுஷன் பொறுக்க முடியும்? 950 வருஷ காலம் பொறுக்க முடியுமா? பொறுத்துட்டார் அவரு. இனிமே இவங்களோட இருந்து மல்லு கட்டு வேலை இல்ல, இவங்க ஒருவர் திருந்துற மாதிரி தெரியல, இறைவா நீ இவங்களை அழிச்சு நாசமாக்கிரு என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்த உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? நீ ஒரு கப்பலை தயார் பண்ணு. அவர் கப்பலை தயார் பண்றாரு. கப்பல் தயார் பண்ண அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மேல இருந்து மழையை பொழிய வைக்கிறான், பூமியிலிருந்து ஊற்றுக்களை பீரிட்டு வர சொல்றான், மேல இருந்து தண்ணி கொட்டுது, கீழே இருந்து பொங்குகிறது.
அப்ப படிப்படியா அந்த கப்பல் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆரம்பிக்கிறது. ஊர்ல கொஞ்சமா தண்ணி மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப அழிக்க போகிறார்கள், பிரளயத்தில் அழிய போகுதுன்னு தெரியும் பொழுது மகனை கூப்பிடுறாரு. மகனே, இந்த பார், தண்ணி ஏறுதா, மேல இருந்து மழை கொட்டுதா, கீழே இருந்தும் நீர் பொங்கி வருகிறதா, இது அப்படி அதிகமா வந்துச்சுன்னு சொன்னா நீ அழிஞ்சு நாசமாயிருவ. நீ கப்பல்ல ஏறிக்க, யாபுனை ஏற்கமானா ஒலாத்தக்குமால் காபிரின், மகனை இந்த கப்பல்ல ஏறிக்க நிராகரிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துராத என்று அவர் அழைக்கிறார். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அவனுக்குள்ள உறுதியை பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு சத்தியத்துல உறுதியை காணாம், அவனுக்குள்ள உறுதியை நான் அசத்தியத்துல நான் செத்தாலும் ஜாமனே தவிர நான் உங்க கொள்கை ஏத்துக்கிற மாட்டேங்க. அவன் என்ன செய்யறான், முடியாது, சாவி இலா ஜபலி யஸ்முனி மினல்மா, நான் அந்த மலையில ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன், மழை அளவுக்கு வந்துருமா தண்ணி பாத்துருமா என்று அவன் சொல்றான். அப்புறம் தண்ணி அதுக்கு மேலேயும் வருகிறது, மலை உச்சியையும் தாண்ட அளவுக்கு வெள்ளப்பிரளயம் வந்தவுடனே அப்படி மூழ்கடிக்கப்பட்டு ஆள இறந்து போய் விடுகிறான், அழிக்கப்பட்டான். அப்ப நூஹ் நபி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, இன்னபுனி மின் அஹ்லி, ஏன்னா தகப்பன் பார்த்து கொண்டிருக்க மகன் துடிதுடிக்க இறந்தால் அழிக்கப்படால் எப்படி இருக்கும்? உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளைய வேணா வெட்டி கொண்டா எப்படி இருக்கும்? உங்க கண்ணு முன்னாடி கடல்ல ஒரு பிள்ளை இழுத்துக்கிட்டு போனா எப்படி இருக்கு? அவர் ஒரு தகப்பன் தானே, அவர் முன்னிலையில் அவருடைய மகன் அழிக்கப்படுறதை பார்க்கும் பொழுது தகப்பன்கிற அந்த பாசம் அவருக்கு என்ன செய்யறது, துடிக்கிறது. அப்ப என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இன்னபுனி மின் அஹ்லி, யா அல்லாஹ், நான் இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணனா இல்லையா, என் மகன் ஆயிட்டானே, என் மகனை கொஞ்சம் கருணை காட்டுன்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்துல உள்ள ஆளு கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், நீ செய்யறது நல்ல செயல் இல்ல, இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ற பேசுறது நல்ல செயல் இல்ல. வலா துஹாதிபுனி ஃபில்லதீன லலமு, அநியாயக்காரங்க விஷயமாக நீ என்கிட்ட பேசாதே. நீ பேசுறாருன்னா நல்லவங்களுக்கு பேசணுமே தவிர அநியாயம் செய்தவர்களுக்காக என்னிடத்தில் பேசாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிக்கிறான். அப்ப ஒரு நூறு உலகுடைய நபியாக இருந்து மகன் என்பதற்காக வேண்டி லேசா வளைய நினைக்கிறாரு, லேசா சட்டத்தை வளைச்சு கொடுக்க நினைக்கிறாரு. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு பிரார்த்தனையை செய்யறதுக்கு, கோரிக்கை வைக்கிறதுக்கு அவர் நினைக்கிறாரு. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான், அதுக்கெல்லாம் இடம் இல்ல. ஏன் மார்க்க அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா அதை மாற்ற சொல்லி நபியே கேட்க முடியாது. நபிக்கு அதிகாரம், நூஹ் நபிக்கு பெத்த பிள்ளைக்காக வேண்டி சலுகை காட்டலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியவில்லை. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி இந்த சட்டத்தை திருத்தலாம் என்று ஒரு நிலையை கொண்டு வர அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப எப்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட? நீங்க எப்படி மார்க்கத்தை விட்டு கொடுப்பீங்க? நீங்க எப்படி மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ரா மின்கும் முன்கரன், உங்கள ஒரு தீமையான காரியம் நடக்கிறது நீங்கள் பார்த்தால் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களுடைய கடமை என்ன? கையால போய் தடுக்கணும். நமக்கு முடியுமானால், சக்தி இருக்குமையானால், நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குதா, தப்பை போய் என்ன செய்யணும், கையாலேயே தடுக்க வேண்டும். இல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, கையால தடுக்க முடியலையா, நம்ம நாட்டில் முடியாது, அதுக்கு சட்டம் இருக்கு, அரசாங்கம் இருக்குது, நம்ம போய் கையில சட்டத்தை எடுத்தோம்னா சிக்கலாகி போயிடும். அதுக்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, முடியல என்று சொன்னா அவங்க நாவுனால தடுங்க. நம்மகிட்ட ஆட்சி அதிகாரம் பவர் இருக்குமையானால் கையால் அதை தடுக்க வேண்டும். தீமைகள் என்ன செய்யணும், நம்முடைய கரம் கொண்டு, பலம் கொண்டு, சக்தியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு ஒழிக்கணும். முடியலை என்று சொன்னால் நாவால் தடுக்க வேண்டும். நாவால் தடுக்கிறேன் என்ன, அங்க போய் நின்று பேசணும். எப்படி நீ வரதட்சணை வாங்குற, எப்படி ஆடம்பரம் பண்ற, எப்படி தர்காவுக்கு போற, எப்படி இல்லாத விதத்துகளை செய்யற, எப்படி குர்ஆன் இல்லாத நீ செய்யற என்று கேட்க வேண்டும். நாவால தடுக்கணும். எப்ப கையால தடுக்க சக்தி இல்லைன்னா நாவால தடுக்க, நாவால இப்ப எங்கேயும் தடுக்கலாம். நாவால தடுக்கிறது நம்ம நாட்டில் எவனும் தடுக்க முடியாது. நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டத்திலேயே பேச்சுரிமை தரப்பட்டிருக்கிறது. பிரதமரை கூட நீங்கள் பேசலாம், எவனும் கேட்க முடியாது. பெரிய தலை ஜெயலலிதாவை பற்றி பேசலாம், எவனும் கேட்க முடியாது. கருணாநிதியை பற்றி நீங்கள் பேசலாம், எவனும் கேட்க முடியாதுங்க. நீ பேசுனது கரெக்டான விஷயமா இருந்தா மக்கள்கிட்ட சொல்லலாம், தப்பா இருந்தா கேஸ் போட்டுக்க. பேச்சுரிமை அவனுக்காக தடுக்க முடியுமா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வாயால் தடுக்க முடியுமா, முடியாதா? கையால தடுக்க முடியாது. கையால தடுத்தா நம்ம பிள்ளையா இருந்தா மண்ணில் கட்டி என்ன செய்யலாம், தடுக்கலாம். அது கையால தடுக்கிறது. நம்முடைய பவர்ல இல்லாத விஷயங்களா இருக்குமே, ஆனால்
வாயால் தடுக்க முடியுமா? இல்ல தடுக்க கடமைப்பட்டிருக்கும் பொழுது நீங்க எப்படி அதுல பங்கெடுப்பீங்க? எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? அந்த தீமைகளுக்கு நீங்கள் மௌன சாட்சியா எப்படி இருப்பீங்க? இது நம்மகிட்ட அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தப்புகளை கண்டால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை நம்மிடத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி இருந்தா நாமளும் நாளைக்கு அதுல விழுந்துருவோம். நல்லா விளங்கிக்கிறேன். ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்றவர்களுக்காக ஒரு உதாரணம் காட்டுறாங்க. என்ன உதாரணம் காட்டுறாங்க? நீங்கள் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணி போகிறீர்கள். குழந்தைக்கும் புரிகிற உதாரணம். அந்த கப்பல் 2 தட்டுகளை கொண்டது, 2 தளங்களை கொண்டது. பல தளங்கள் உள்ள கப்பல்லாம் இப்ப இருக்கிறது. அந்த காலத்தில் சின்ன கப்பல் தான் வச்சிருப்பாங்க. 2 அடுக்கு உள்ள கப்பல். கீழ்த்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள், மேல்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. புழங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு தேவையான தண்ணீர் எல்லாம் மேல வச்சிருக்கிறாங்க. கீழே உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீர் தேவைப்படும் பொழுதெல்லாம் மேல வந்து எடுத்துட்டு போறாங்க. மேலதான் தண்ணி வச்சிருக்கிறாங்க. கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா என்ன செய்யணும்? மேல போய் எடுத்துக்கிட்டு வந்துதான் அதை பயன்படுத்துற அளவுல இருக்கு அந்த கப்பல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. கீழே உள்ளவன் நினைக்கிறான், நம்ம அப்படி மேல போய் கஷ்டப்பட்டு இருக்கணும், தண்ணிக்காக வேண்டி அதுக்கு மேல ஏறி இறங்கணும். நம்ம கீழ்த்தளத்தில் இருக்கிறோம். கீழே ஒரு ஓட்டையை போட்டோம்னா என்ன ஆயிரும்? அதுல தண்ணி வரும், குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு கீழே உள்ளவன் என்ன செய்யறான்? நினைக்கிறான். மேல உள்ளவனுக்கு இது தெரியுது. என்ன தெரியுது? இந்த தண்ணிக்காக ஓட்ட போடுறாங்களா அப்படின்னு மேல உள்ளவனுக்கு தெரியுது. மேல உள்ளவன் நினைக்கிறான், நம்ம போர்ஷன்ல ஓட்ட போடுறான், அவன் போர்ஷன்ல ஓட்ட போட்டு போறான் என்று இருந்தால் அவன் மட்டும் அழிவானா எல்லாரும் அழிவா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்லி, இந்த மாதிரி கீழ்த்தளத்துல இருக்கிறவன் கப்பல்ல ஓட்ட போடும் பொழுது மேல்தளத்தை உள்ளவன் பார்த்துக்கிட்டு அவன் போர்ஷன் அவன் பார்த்துக்கிறான்னு சொன்னால் அவன் மட்டும் நாசமாவானா எல்லாரும் நாசமாவார்களா? எல்லாரும் தான் நாசமாவார்கள். அது மாதிரிதான் உங்க பகுதியில தீமை நடக்கிறத பார்க்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் இருந்தீர்களேயானால், அதுக்கு சாட்சியா இருந்தீர்களேயானால், அதை அங்கீகரித்துக் கொண்டு இருப்பீர்களேயானால், ஊமை சைத்தானாக இருப்பீர்களேயானால் அவன் மட்டும் அழிய மாட்டான், நீ தான் அழிவ. அப்ப அப்படி ஒரு மார்க்கத்திலிருந்து எப்படி தீமைகளை எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க? சமுதாய தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவன் எல்லாம் எல்லா விதமான பங்கன்லையும் கலந்துக்கிறான், எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் முகம் காட்டுகிறான். அதுல மார்க்க அனுமதிக்குதா? மார்க்க அனுமதிக்கிற மாதிரி எல்லா காரியமும் நடக்கிறதான்னு பார்க்கவன் தயாரா இல்ல. என்னுடைய பேப்பர்ல போட்டா வந்தா போதும், டிவியில காட்டினா போதும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு இஸ்லாத்தை நம்புறவனுக்கு இது அனுமதி இருக்கிறதா? நம்ம ஒரு குடிசை பகுதியில வாழ்கிறோம். முதல் குடிசையில தீ பிடிச்சிருச்சு, நம்ம சும்மா உட்கார்ந்து இருப்போமா? அவன் குடிசை பிடிச்சா நமக்கு அடுத்த நம்ம குடிசை தானே. அவன் குடிசையில தீ பிடிக்கும் போது நீங்க தடுக்க தவறுனீங்கன்னா அது என்ன செய்யும்? அடுத்த குடிசை மாறிக்கிட்டு கடைசி நம்மளையும் காலி பண்ணிருமா இல்லையா? அப்ப தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? கண்காணிப்பார்கள், கண்கொத்தி பாம்பாக இருக்க வேண்டும். எங்கெங்க தப்பு நடக்கிறதோ உடனே தட்டி கஷ்டம் தான். தப்ப தட்டி கேட்கிறது ரொம்ப கஷ்டம். அடிப்பார்கள், அடிச்சுட்டு போறான், உதைக்குவார்கள், பூர்ணிக்கம் செய்வார்கள், சமூக பகிஷ்காரம் செய்வார்கள். அதெல்லாம் நபிமாருடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கிறது உதைக்கிறது செய்யணும். இப்பதான் நம்ம கரெக்டான வழியில போறோம். அடிக்காம இருந்தாண்டு வைங்க, இப்ப பார்த்தா அடிலாம் உழுவ மாட்டேங்குது. பல ஊர்கள்ல பாக்குறோம், ஒருத்தர் அடிக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? சொல்லவே அர்த்தம். நீ சொல்றத ஒழுங்கா சொன்ன அடிக்காம இருப்பானா? சொல்றத ஒழுங்கா போட்டு உடைச்சு அடிக்காம இருப்பானா? அப்ப நம்ம சத்தியத்தை சொல்றதுல எப்போலாம் நழுவுறோமோ, எப்போலாம் பூசி மழுகுறோமோ, எப்போலாம் மறைக்கிறோமோ, எப்போலாம் விளங்கி விளங்காம பேசுகிறோமோ அப்போதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு வராது. எதிர்ப்பு வராமல் இருக்குமே ஆனால் நீங்கள் சரியா சொல்லலன்னு அர்த்தம். நபிமார்களை அடிச்சு உதைச்சிருக்கா, உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என்ன அர்த்தம்? சொல்லலன்னு அர்த்தம். அப்ப சத்தியத்தை சொல்ற விஷயத்துல எந்த வகையிலையும் அனுசரித்து போவதற்கு, சமரசம் செய்து போவதற்கு, வளைந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கு தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு கையால் தடுக்க முடியாட்டி வாயால தடு. வாயால எல்லாருக்கும் தடுக்க, சில நேரங்கள்ல வாயாலையும் தடுக்க முடியாது. சில இடத்துல மாட்டிக்கிறோம். சைனா மாதிரி ஒரு நாடா இருக்கும், வாயினால பேசக்கூட அனுமதி கிடையாது அந்த நாட்டுல. அது மாதிரியான சில அதிகாரிகள் இருப்பான், காவல்துறை அதிகாரி. சட்டப்படி நடக்காம என்ன செய்வாங்க, அவன் இஷ்டப்படி நடக்கக்கூடிய அதிகாரிகள் சில ஊர்ல மாட்டிக்கிட்டான்னு வைங்க. நம்ம மீட்டிங் போடணும், தீமையை தடுக்கணும்னு கேட்டா உனக்கு பர்மிஷன் இல்ல. ஏன்டா பர்மிஷன் என்னன்னு கேட்டா ஊருக்காரன் வேணாங்கிறான். ஊருக்காரன் சொல்றது கேட்கறான், நீ ஸ்டேஷனுக்கு காலி பண்ணிட்டு போ. அவங்க சொல்ல கேட்டு நான் நடந்துட்டு போறேன்.
நீ சட்டப்படி எனக்கு இந்த உரிமையை தரணுமா இல்லையா? அதிகமான பேர் விரும்பலங்கிறதுக்காக நம்ம உரிமையை பறிக்கிறானோ சட்டவிரோதமா? எந்த சட்டத்திலும் அப்படி இல்ல. ஆனா பல பல கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்களுக்கு போனோம்னு சொன்னா போலீஸ்காரன் போய் அனுமதி கேட்டா அவன் என்ன செய்யணும்? பேசுறதுக்குரிய அந்த உரிமையை நமக்கு தரணும். தப்பா பேச நடவடிக்கை எடுக்கணும். அவன் என்ன செய்யறான்? ஜமாத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, ஜமாத்தாரெல்லாம் கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாங்க, கையெழுத்து போட்டு தந்தா நீ நிறுத்திடுவியா? அப்ப ஜமாத்தார ஸ்டேஷன்ல வச்சுட்டு வெளியே போ, அவர் இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுரு. அது போலீஸ் அதிகாரிகளுடைய வேலை என்ன? இருக்கிற சட்டப்படி உள்ள அதுக்கு தானே போராடணும். வெள்ளக்காரனை எதிர்த்ததுக்கு போராடணும். அவன் என்ன குறை இருந்துச்சு? வெள்ளக்காரன் காலத்துல விலைவாசி எல்லாம் கூட இருந்துச்சா? வெள்ளக்காரன் காலத்துல என்ன ஒரு குறையும் இல்ல. நம்ம வியாபாரம் பண்ணோம், சம்பாதிச்சோம், நல்லதா திண்டோம், ஒரு கஷ்டம் படவே இல்லை. வெள்ளக்காரன் காலத்துல என்ன குறை? பேச முடியாது, தப்ப தட்டி கேட்க முடியாது, விமர்சிக்க முடியாது, கருத்து சுதந்திரம் கிடையாது. அதுக்கு தானே இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி விரட்டி விட்டோம். வெள்ளக்காரனை எதுக்காக வேண்டி அடிச்சு விரட்டி சுதந்திரத்துக்கு பாடுபட்டோமோ அந்த சுதந்திரம் சிறுபான்மை நம்பர்ல இருக்கிறனால மறுக்கப்படுமையானால், அரசியல் சட்டத்துக்கு எதிராக மறுக்கப்படுமையானால், அந்த மாதிரி நிலையில் இருக்கும் நம்ம என்ன நடந்து கொள்வது? அப்போ போராடுவோம். அப்படி ஒருவன் மாட்டிக்கொண்டானையானால் கல்விஹி மனசாலையாச்சும் இருக்கணும். ஒரு தர்கா இருக்கு ஒரு ஊர்ல, அதுல பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி வைக்கிறான், ஆடல் பாடல் கூத்து வைக்கிறான். தர்காவுடைய நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த நடிகையுடைய டான்ஸ் நடைபெறும் என்று விளம்பரம் பண்ணுகிறான். நீங்க அந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்க கடமை என்ன? ஏண்டா இஸ்லாத்தின் பேர்ல இப்படி செய்றீங்க? இந்த மாதிரி செய்யலாமாடா? குர்ஆன்ல இருக்க அனுமதி இருக்காடா? நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். கூட்டத்தை போட்டு பெருசா நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும், அடிச்சாலும் கொடுக்கணும். அது நம்ம உரிமை. குர்ஆனை ஆதாரம் காட்டி இது தவறு, இது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அப்ப அந்த மாதிரி சொல்லி கையால தடுக்க முடியாது, வாயால தடுக்கணும். அதுவும் முடியலன்னா கடைசி என்ன செய்யணும்? கூட்டத்தை போட்டு பெருசா நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும், அடிச்சாலும் கொடுக்கணும். அது நம்ம உரிமை. குர்ஆனை ஆதாரம் காட்டி இது தவறு, இது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அப்ப அந்த மாதிரி சொல்லி கையால தடுக்க முடியாது, வாயால தடுக்கணும். அதுவும் முடியலன்னா கடைசி என்ன செய்யணும்? மனசால வெறுக்கணும். மனசால வெறுக்கிறது என்ன அர்த்தம்? போகாம இருக்கணும்னு அர்த்தம். இவன் கச்சேரி எல்லாம் நடக்கிற இடத்துல போய் ஓரம் பண்ணு ஊத்து பார்த்துட்டு வரலாம். பாட்டு கச்சேரி வைக்கிறாங்களா, இவன் போய் கையால தடுக்கணும். உனக்கு முடியாது. ஒரு வாயாலையாச்சும் தடுக்கணும், இல்ல நோட்டீஸையாவது கொடுத்து இது தவறுன்னு வரக்கூடிய மக்களுக்கு புரிய வைக்கணும். சில துன்பங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும், அடி உதையெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்? அதெல்லாம் மறுமையில் நமக்கு நன்மை. நம்ம சத்திய பிரச்சாரத்தை சொல்வதற்காக நமக்கு அடி உழுமையானால், சத்திய பிரச்சாரத்தை சொல்வதற்காக நமக்கு உதவி கிடைக்குமையானால், அது ஒரு தவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அது ஒரு தியாகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்முடைய மறுமையுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துணிவோடு தைரியத்தோட போய் என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லி உதவாங்கன்னா வாங்கணும். அதுக்கும் தைரியம் இல்லை, அதுவும் முடியல என்று சொன்னா கதவை அடைச்சிக்கிட்டு உள்ள உட்காந்துருமா இல்லையா? ஜனலை திறந்து எட்டி பார்க்கலாமா? வாசல்ல இருந்து வேடிக்கை பார்க்கலாமா? முசீபத்துன்னு தெரியுது. நம்மளே எத்தனை பேர் என்ன செய்யறோம்? வாசல்ல வீட்டுல இருந்துகிட்ட ஒரு அனாச்சாரமான ஊர்வலம் போனா ஜன்னல் வழியை எட்டி பார்க்கறது, போய் பின்னாடி போய் கடைசியில இருந்து வேடிக்கை பார்க்கறது. எதை? இந்த ஆடல் பாடு கூத்தல் டான்ஸ் கூத்தல் மார்க்கத்தில் இல்லாதானே நீ அதை போய் பாக்குற. மனசால வெறுக்கிறதுன்னு போய் பார்க்க மனசு வருமா? இதே வரதட்சணை கல்யாணத்தை போய் தடுக்க முடிஞ்சா தரு. மனசால வெறுத்தா என்ன செய்யணும்? திங்காம இருக்கணுமா இல்லையா? போகாம இருக்கணுமா இல்லையா? அந்த சபைக்கு போக இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதாலிக அஃபுல் ஈமான். ஈமான்ல கடைசி தரம் இதுதான். இது மனசால கூட நீ வெறுக்கல என்று சொன்னா ஈமான் இல்ல, நீ முஸ்லிம் இல்லன்ட்டாங்க. மனசால கூட உனக்கு வெறுக்க முடியும், தப்புன்னு தெரிகிறது, அத மனசால கூட உனக்கு வெறுக்க முடியல என்று சொன்னா ஒரு கடுகளவு ஈமானும் அதற்கு பிறகு கிடையாது. அப்ப கடைசி தரக என்னது? மனசால் வெறுத்து விட வேண்டும். அப்ப தீமையான காரியங்களை கண்டால் கையை கொண்டு தடுக்க பாருங்க, இல்லன்னா வாயால் தடுக்க பாருங்க, இல்லன்னா அதை விட்டு கம்ப்ளீட்டா முழுமையாக ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நம்ம எல்லாத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், எல்லாத்திலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உருட்டல் மிரட்டல்லாம் உங்களுக்கு வரும். இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல பலவிதமான உருட்டல்கள்லாம் வரும். இது யாரு வரல, யாருக்கு வரல? என்ன எல்லா இறை தூதர்களும் வந்ததுதான். அல்லாஹ் அதுக்கு தான் நபிமாருடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருக்கான். என்ன கணக்கு தெரியுமா? நீங்க ஒரு தவறான காரியம் நடக்கும் பொழுது அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வைங்க, நீங்களும் அதை செஞ்சியே நல்லா கணக்கு எழுதிடுவோம். எப்படி எழுதிடுமா? ஒரு தப்பு நடக்கிறது,
ஒருத்தன் தடுக்கிறான், இன்னொருத்தன் செய்யறான், நடுவுல ஒருத்தன் உட்கார்ந்து என்ன செய்யறான், நம்ம இங்கிட்டு போக வேணாம், நம்ம அங்கிட்டு போக வேணாம், நம்ம இதுலயும் சேர வேணாம், அதுல இப்படி இருக்கான ஒரு கூட்டம் இருக்கான்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வைங்க. இதுல அல்லாஹ் எப்படி இதை எடுத்துக்கொள்வான் என்று கேட்டால் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்ன சொல்லி காட்டுறான்னா, முந்தைய சமுதாயத்துல சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க கூடாது. மீனவர்கள் கடலோரத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான், சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க போவாதீங்க. அன்றைக்கு வழிபாட்டுக்கு ஒதுக்கிருங்க, ஓய்வு நாள். சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சனிக்கிழமை ஓய்வு நாளாக யூத சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க மீனவர்களா வேற இருந்தாங்க, அவங்களுடைய தொழிலை மீன் பிடிக்கிறது தான். அப்ப அல்லாஹ் என்ன கட்டளை போட்ட அந்த சமுதாயத்துக்கு, நீங்க சனிக்கிழமை அன்றைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது, உங்களுடைய தொழிலுக்கு போகாம முழு ஓய்வுல இருக்க வேண்டும், இறை வழிபாட்டில் இருக்க வேண்டும் சொன்னான். சொன்ன உடனே கொஞ்ச நாள் கடைபிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா சனிக்கிழமைக்கு தான் நிறைய மீன் வருது. எங்க கடலுக்கு அல்ல சோதனைக்க வேண்டிய சனிக்கிழமை பாக்குறாங்களா, அப்படி மேல நின்று மீன்கள்லாம் நடனம் ஆடுகிறது. அதை பார்த்தோன்னு எங்களுக்கு தாங்க முடியல, என்னடா இது மற்ற நாளை விட ஜாஸ்தியா இருக்க மீன், நம்ம எப்படியாவது என்ன செய்வோம், சனிக்கிழமை மீன் பிடிக்கணுமே யோசனை பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, அதிகமா கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி கட்டளை மீறாங்க. மீறும் பொழுது அந்த சமுதாயம் 3 துண்டா பிரிக்கிறது. ஒருத்தன் மீறான், இன்னொருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஏன்டா இப்படிலாம் செய்யறீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கான்லடா, எதுக்கு இப்படி பேராசை கொள்றீங்க, அல்லாஹ் தடுத்து 6 நாள் பிடிக்கலாம்ல, ஒரு நாள் தானே இறைவனுக்காக தியாகம் பண்றீங்க, மற்ற நாள்ல பிடிச்சிட்டு போகலாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. நடுவுல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க நம்ம சமுதாயத்துல, நடுநிலையாளர்கள் இவங்களுக்கு பேரு. இவன் என்ன செய்வான், நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் அறிவுரை சொல்றதுக்கு பதிலா நம்மள்ட்ட சொல்லுவான், எப்படி அவன் பிடிச்சா பிடிச்ச உனக்குன்னு, அவன் பிடிச்சா அவன் நல்லா பாத்துக்கிடுவான், அவன் தப்பு செஞ்சு அவன் வேலை, நீ ஏன்ட போய் தேவையில்லாம அப்படி ஒரு அறிவுரை சொல்றாங்க இல்லையா. இதே மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மீன் பிடிக்கிறான் ஒருத்தன் தடுக்கிறான், நடுவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவன் அவனுக்கு போய் ஒண்ணும் சொல்லாம தடுக்கிறவன் போய்கிட்டு லிமத்தாயிலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் அவங்களை அழிக்க போறான், நீ ஏன் போய் அவனுக்கு போய் அறிவுரை சொல்ற, பிடிச்சிட்டு போறானே, நீ பாட்டு உன் வேலையே பாடுற அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த 3 சாரார்ல யார் தடுத்தார்களோ அவர்களை காப்பாற்றினோம், யார் செஞ்சாங்களோ அவனையும், யார் செய்யறதை தடுக்காம அங்கீகரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களையும் குரங்குகளாக மாற்றிவிட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் எப்படி எடுக்கிறான், ஒரு தவறான காரியம் நடக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுக்கிறவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாத்துறான், செஞ்சவனை அழிக்கிறான், செய்யறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான யாருக்கோ விருந்து நமக்கு சம்பந்தம் இல்லையா நடக்கிறான இவனையும் அல்லாஹ் அழிக்கிறான். அப்ப நம்மளை எப்படி அல்லாஹ் எடுப்பான், நம்ம ஊர்ல கண்ணு முன்னாடி ஒரு அனாச்சாரம் நடக்குமையானால் அதை பார்த்துட்டு நம்ம செய்யாம இருக்கிறோமே தப்பிச்சுக்கிறோம் நினைச்சா தப்பிக்க மாட்டோம். அப்ப நிறைய பேர் நினைக்கிறீங்க, உங்க ஊர்ல ஒரு அனாச்சாரம் நடக்கிறது, உங்க ஏத்த வீட்டுல தாயத்து போட்டிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல தட்டு வச்சிருக்கிறாங்க, இன்னொருல பிரேம்பாட்டி எழுதி இருக்கிறான், அம்மாச்சாரத்தை தொங்க விட்டு இருக்கிறான், இதெல்லாம் கண்ணால பாக்குறீங்க, இது ஒரு தீமை. உங்க கடமை என்ன, அது தப்புன்னு பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும், இப்பெல்லாம் செய்யக்கூடாதுமா, இது மார்க்கத்தில் அனுமதி இல்ல, இந்த காரியத்தை நீங்க பாவி ஆயிருவீங்க, நம்ம கண்ணால பாத்துட்டோமா இல்லையா. இது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இது கடமை, ஆம்பளை மட்டும்தான் தாவா பண்ணி செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும், தப்பா வழங்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். எப்படி நண்பர்களாக இருக்கிறார்கள், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், மூமினான ஆண்களும் பெண்களும் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். ஆம்பளை தப்பு செஞ்சாலும் பொம்பளை தடுக்கணும், பொம்பளை தப்பு செஞ்சால் ஆம்பளை தடுக்கணும். ஆம்பளைக்கு ஒரு தனி வட்டம், பொம்பளைக்கு தனி வட்டம் எல்லாம் கிடையாது. நான் தப்பு செய்யற பார்த்தா நீங்க தடுக்கணும், நீங்க தப்பு செய்யற பார்த்தா நான் தடுக்கணும் என்று சொல்லி, இப்படி நீங்கள் உற்ற நண்பர்களாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கும் தீமையான காரியங்களை தடுப்பதற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி உங்க வீடுகள்ல, உங்க தெருக்கள்ல, உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட எத்தனையோ மார்க்க முரணான காட்சிகளை பாக்குறீங்க. இறைவன் அல்லாத உங்களுக்கு நேர்ச்சி செஞ்சு ஆட இருப்பான், உங்களுக்கு தெரியும். நான் வாங்காம இருப்பேன்னு ஒதுங்கிட கூடாது, போய் சொல்லணும். அல்லாவுக்கு மட்டும்தான் நேர்ச்சி செய்யணும், செத்து போன ஆளுக்கு நேர்ச்சி செய்யாத, தாயத்து போடாத, தட்டு போடாத, பேய் பிசாசு நம்பாத, பில்லி சுனியை ஏமாந்து போவாத என்று எதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரிகிறதோ அதையெல்லாம் ஆண்கள் சொல்வது போலவே பெண்களாகிய உங்களுக்கு என்ன இருக்கிறது, எடுத்து சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது.
இப்படி சொல்ல தவறினால் நம்ம எந்த லிஸ்ட்ல போயிருவோம்? செஞ்சாங்கல்ல அந்த லிஸ்ட்ல போயிருவோம். யாருல சேர மாட்டோம்? நாங்க தான் ஒதுங்கி நடுவுல இருந்தோமே. நடுவே கிடையாது இஸ்லாத்துல. ஒன்னு இப்படி எப்படி எஸ் நோ தான் இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்து என்னது? எஸ் நோ இருக்கா உண்டு இல்ல இவ்வளவுதான் இஸ்லாத்துல. ஒன்னு இருந்தா இதுல இரு, இதுல இல்லன்னு அதுலதான் இருக்கிற. நீ எப்ப ஒன்னால ஏகத்துவ கொள்கை இருக்க முடியலையோ நீ நடுநிலை வேஷம் போட்டாலும் சரி நீ எதிராகத்தான் இருக்கிறாய். அதை ஒழிப்பதற்கு தான் நீ நிற்கிறாய். நாங்க நினைத்து தீமையை எதிர்த்து நாங்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்காம நீ என்ன பண்ற? அவங்களுக்கு முட்டு கொடுப்பாயானால் நீனும் அவர்களை சேர்ந்தவன் தான் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அப்ப இந்த சனிக்கிழமை மீன் பிடித்தவர்களை எப்படி அல்லாஹ் மூணாக பிரித்து அதுல வந்து செஞ்சவங்களையும் தடுக்க தவறியவர்களையும் அழித்தானோ அந்த மாதிரி நம்மளை அழித்து விடக் கூடாது என்று நம்ம என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். ஒரு சபையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுஸ்தஹ்ஸு பிஹா வ யுக்ஃபர். ஒரு சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து மறுக்கப்படுகிறது. அந்த சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து கேலி செய்யப்படுகிறது. அப்படி ஒரு சபையில் நீங்கள் இருக்க கண்டால் ஃபலா தகூதும் ஆகும். அவங்களோட உட்கார்ந்துடாதீங்க. இந்த ஒரு மீட்டிங் போறோம். இங்க இந்த மீட்டிங்ல நினைச்சு ஒரு பாட்டு கச்சேரி வச்சு விட்டோம். நீங்க என்ன செய்யணும்? சாம போயிடணும். முஸ்லீம் இயக்கத்துல இருந்து போடுறாங்க, நம்ம உட்கார்ந்து கேட்போம். பாட்டு கச்சேரி டான்ஸ் போட்டு விட்டாங்க. அல்லது வேற மார்க்கத்துக்கு தடை செய்யப்பட்ட இசை கருவிகள்லாம் இயங்குற மாதிரி என்னத்தை போட்டு விட்டாங்கன்னு வைங்க. அல்லது மாலை துண்டு எந்திரிச்சு நிக்கிறது, காலில் உழுவுற என்னமோ நடக்குது ஒரு மேடையில. அது இஸ்லாமிய இயக்கமே செய்கிறது. நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இது என்ன மாதிரி ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சபையை நீங்கள் கண்டீர்களே ஆனால் ஃபலா தகூதும் ஆகும். அவங்களோட நீங்க உட்கார்ந்துட கூடாது. இன்னக்கும் இதம் மிஸ்ருகும். உட்கார்ந்தீர்களே ஆனால் நீங்கள் அவங்கள போன்றவர்கள் தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன? இந்த பாட்டு கச்சேரி நடத்துறான அவன் எந்த லிஸ்ட்ல வருவானோ நீங்க சபையில பார்வையாளர் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த லிஸ்ட் தான். ஒரு வரதட்சணை வாங்குற சபையில் நீங்கள் உட்கார்ந்தீர்களே ஆனால் நீங்களும் வரதட்சணை வாங்குறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு மார்க்கம் தடை செய்கிற ஒரு சபையில் நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்து ஒன்னு புறக்கணிச்சு ஓடி போயிடணும். வாயால தடுக்க முடிஞ்சா தடுக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? கழுதையை கண்டு ஓடுற சிங்கத்தை கண்டு ஓடுற கழுத மாதிரி ஓட்ட முடிச்சிடணும். அம்மாடி இதுல நான் நிக்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன், ஓடி போயிடணும். இப்படியாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? தீமைகள் விஷயத்தில் நெருப்பாக இருக்கிற அது இல்லாத காரணத்தினாலதான், தீமைகள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்த காரணத்தினாலதான் எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாத்தின் அடிப்படை எடுத்துக்கிறேன். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு. ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ரெண்டு அடிப்படை வழங்கி வச்சிருக்கமா இல்லையா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த வார்த்தையை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லன்னு காட்டுதா இல்லையா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த சொல்லையே இந்த மார்க்கம் யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே இல்லைன்னு காட்டுதா இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணங்குவதற்கு, வழிபடுவதற்கு, பிரார்த்திக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. உலகத்துல எந்த ஒரு மதத்தினுடைய எந்த ஒரு இயக்கத்தினுடைய கொள்கையும் இப்படி இருக்காது. பாசிட்டிவா தான் எல்லா கொள்கையும் வச்சிருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் நெகட்டிவா இருக்க கொள்கை. நெகட்டிவ் அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்லல, அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு சொல்லல. எப்படி சொல்லப்படுது? அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் கடவுள் இல்ல, சந்திரன் கடவுள் இல்ல, கல்லு கடவுள் இல்ல, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லன்னு சொல்ல. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். நீ அல்லாஹ் வணங்கிட்டு போ, அதை வணங்கிட்டு போறேன்னு வந்துடுறேன். அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தர்றான்? மற்ற எல்லாத்தையும் மறுத்து சொல்லி தர்றான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. இது கடவுளா? இது இல்ல. இது கடவுள் இல்ல, அது கடவுள் இல்ல, காணுகிற எதுவும் கடவுள் இல்லைன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்? அவனுக்கு கோவம் வருமே. அல்லாஹ் கடவுள்னா அவனுக்கு கோவம் வராது. அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லைன்னா அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? எதிர்ப்பு வருமா இல்லையா? வெறுப்பு வருமா இல்லையா? அதை பார்க்கல இஸ்லாம் வந்து. இதுதான் உண்மை, நடிக்க விரும்பல. அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிற அந்த ஒரு சொல்லில் இருந்த எதிர்மறையாக இந்த கொள்கையை வகுத்து தந்ததுல இருந்த இந்த மார்க்கம் வளையாது. சொல்றத உடைச்சுதான் சொல்லணும், தப்பு தப்புன்னு தான் சொல்ல வேண்டும். யாரும் புண்படுவார்கள் என்பதற்காக, வருத்தப்படுவார்கள் என்பதற்காக மூடி மறைத்து வேற அர்த்தம் வர்ற மாதிரி எல்லாம் சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் இடம் இல்லைங்கிறது இது ஒரு ஆதாரம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஆதாரம்.
அது மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொன்ன எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து பெற்று வஹி அடிப்படையில் அவர் சொல்லி தந்திருக்கிறாரு. அவரை தவிர யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. நானும் அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொன்னேன்னு வைங்க, அதை நீங்க கேட்க கூடாது. ஒரு அஜர்த்து இஷ்டத்துக்கு சொன்னார்னு வைங்க, அதை கேட்க கூடாது. ஊர் உலகத்தில் இஷ்டத்துக்கு சொன்னார்னு வைங்க, அதை உலகத்தை அடங்கியிருக்கா இல்லையா? எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செஞ்சிடாதீங்க, செஞ்சா நரகத்துக்கு போயிருவீங்க. அப்ப எல்லாமே எப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு கேட்டா மறுக்கிற விதமா தான் சொல்லி தரப்பட்டிருக்கு. இது செய்யுங்கன்னு மட்டும் சொன்னா சண்டையே வராது, இது செய்யாதீங்கன்னு சொன்னா சண்டை வரும். இஸ்லாமிய அடிப்படை எப்படி இருக்கு? அடிப்படை கொள்கை எப்படி வகுக்கப்பட்டிருக்குன்னா அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காத, எதையும் வணங்காத. அப்ப அந்த மாதிரியான ஒரு பேசிக்ல தான் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கு விளங்கி கொண்டீர்களே. ஆனால் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை நம்முடைய உள்ளத்தில் எடுபட்டு போய்விடும். என்ன உள்ளதோ அல்லாஹ் திருமறையில கட்டளை இடுகிறான், உனக்கு கட்டளையிடப்பட்டதை போட்டு உடைத்து விடு. இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாம். என்ன அர்த்தம்னா, கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கீங்க, இந்த கண்ணாடி கிளாஸ போட்டு உடைக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அரபில. போட்டு உடைங்கிறதுக்கு சொல்லுவாங்கன்னா, கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கோம்னு வைங்களேன், போட்டு உடைன்னா உடைச்சிருவோம்ல, அந்த வார்த்தை எல்லாம் சொல்றான். உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டுகிறதோ அதை ஒரு கண்ணாடி கிளாஸ் எரிய சொன்னா எரிஞ்சு உடைப்பீங்கல்ல, அந்த மாதிரி போட்டு உடைங்க. ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டா, நம்ம ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது அது தெரிச்சு என்ன செய்யும், ஒருத்தன் கண்ணை குத்தும், ஒருத்தன் காதை குத்தும், ஒருத்தன் கையை குத்தும், ஒருத்தன் காலை காயப்படுத்தும். அந்த கண்ணாடி பலமா செதறமா இல்லையா? அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. சத்தியத்தை போட்டு உடைக்கும் பொழுது கண்டிப்பா பலர் பாதிக்கப்படுவார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை கரெக்டா சொன்னால் பாதிக்கப்படுவார்களா படமாட்டார்களா? நீங்க இந்த மார்க்கத்தை போய் சொன்னீங்கன்னு வைங்க, வட்டி தொழில் நடத்துறவனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்? வட்டி நமக்கு கிடையாது, சில இடத்துல கிடையாது. கடன் தான் கொடுக்க வேண்டும், கொடுத்த கடனை தான் வாங்கி கொள்ள வேண்டும், அதுக்கு மேல எதுவும் வாங்கக்கூடாது. அப்ப இதை பத்தி நீங்க மக்கள்கிட்ட போய் சொன்னீங்க என்று சொன்னா அது யாரை காயப்படுத்தும்? வட்டி வாங்குறவனை காயப்படுத்தும். அவன் என்ன செய்வான்? உங்களுக்கு எதிராக கச்சை கட்டுவான். அதே மாதிரி லஞ்சம் வாங்குறான் ஒருத்தன், முஸ்லீம் லஞ்சம் வாங்க முடியுமா? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு மார்க்கம் தடுக்கிறது. லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் நானும் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் லஞ்சம் வாங்குறவன்ல உங்களுக்கு என்ன செய்வான்? எதிரியா மாறிடுவான். அதே மாதிரி விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்யறதுல மூலிகை கிடக்கிறவனுக்கு என்னவா இருக்கு? அவனுக்கு கோபமா வராதா? விபச்சாரத்துல மூலிகை கிடக்கிறான் தொழிலா செய்யறவன் என்ன செய்வான்? உங்களுக்கு எதிரியாக மாறுவான். அதே மாதிரி சினிமா இந்த மாதிரி முசீபத்துல இறங்காத, சினிமாங்கிறது மனுஷனை நாசமாக்குறது, சினிமா நம்மளை சீரழிக்கிறது, சினிமா நாடு நாசமாகி கொண்டு அப்படி சொன்னா சினிமாக்காரனுக்கு கோபமா வராதா? அப்ப நீங்கள் எதை சொன்னாலும் இஸ்லாத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அனைத்துமே கெட்டவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நல்லவனுக்கு தான் அது வரவேற்கத்தக்கதா இருக்குமே தவிர கெட்டவர்கள் அனைவருக்கும் கோபம். எல்லா கெடுதிகளையும் தடுக்கிற மார்க்கம் இது, எல்லா கேடையும் கேடுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இஸ்லாத்தை நீங்க எந்த முறையில முழுசா சொன்னாலும் எதிர்ப்பு வராமல் வெறுப்பு வராமல் உங்களால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனாலதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மார்க் என்ன செய்யாது, அனுமதிக்கவே செய்யாது என்று நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். இதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில உங்க ஏரியாக்களுக்கு சென்ற பிறகு பலவிதமான அனுபவங்களை நீங்க பார்ப்பீர்கள். பள்ளிவாசலுக்கு போவீங்க, போர்டு எழுதி வச்சிருப்பான், மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொப்பி போடாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பாக்குறீங்களா இல்லையா? அப்ப இது மாதிரி ஒன்றை காணும் நீங்க என்ன செய்யணும்? அதை மக்கள்கிட்ட விளக்கணும், எடுத்து சொல்லணும். பொதுமக்களை கூட்டம் போட்டு இதுல நாங்க சொல்றது சரியா அவன் சொல்றது சரியா, மதுஹப் மார்க்கத்துல உண்டா இல்லையா, மதுஹபை ஏன் நாங்க எதிர்க்கிறோம், அது எப்படி எல்லாம் மார்க்கத்துல விரோதமா இருக்கிறது, இப்படி எடுத்து சொல்லக்கூடிய கடமையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா அவனும் மாறிக்குவான், அவனும் திருந்துவான். திருந்தல் என்றால் நம்ம கடமையை செஞ்ச ஒரு நன்மை என்ன செய்ய நமக்கு கிடைக்கும், சத்தியத்தை எடுத்து சொன்னோங்கிற ஒரு நன்மை கிடைக்கும். இப்படி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனையிலையுமே வளையாம நெளியாம கூட்டாம குறைக்காம உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும். அதான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு தகுதியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதை ஒரு புரிந்து கொள்வதற்காக முத்தாய்ப்பாக அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தரை ஜக்காத் வசூலிப்பதற்கு அனுப்புகிறார்கள். எப்படியெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக ஜக்காத்தை வசூலிக்க போறாரு. ஜக்காத்னா அந்த காலத்துல அரசாங்கத்துல கலெக்ஷன் பண்ணுவாங்க, நம்ம காலத்துல அரசாங்கம் இல்ல, நம்மளா விரும்பி தான் கொடுத்துட்டு வரோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கவர்மெண்ட்ல இருந்து வசூல் பண்ணுவாங்க, வச்சு விநியோகம் பண்ணுவாங்க. ஒரு ஆளை ஜக்காத் வசூலிப்பதற்கு அனுப்புறாங்களா,
அவர் போய் நிறைய ஜக்காத் வசூலித்து கொண்டு வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் முன்னாடி அப்படி கொட்டுறாரு எல்லாத்தையும். ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வந்தார்ல, அது நபிகள் நாயகம் முன்னாடி கொண்டாந்து போட்டு அதை 2 கூறாக்குறாரு. பெரிய கூறு தனியா வச்சுட்டு சின்னதா ஒரு கூரை போட்டு, இது எனக்கு தந்தாங்க, இது ஜக்காத்துக்குள்ளதுங்கிறாரு. ஜக்காத்து வசூலிக்க ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அனுப்புனவர் ஜக்காத்து வசூலிக்க போகும் பொழுது அவருக்கு சில பேர் அன்பளிப்பு கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதை ஒளிச்சிக்கிறாம அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு, நீங்க ஜக்காத்து வசூலிக்க சொன்னீங்கல்ல, இந்த அருக்கு ஜக்காத், இது எனக்காக வேண்டி தந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தொகையை தனியா பிரிச்சு காட்டுறார். இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வருது. என்ன கோபம்? அவருக்கு தான் கொடுத்தாங்க, உண்மைதான் அது. அவர் திருடல, ஏமாத்தல, வீட்டுல கூட தெரியாம வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா கொண்டாந்து கரெக்டா ஒப்படைச்சிடுறாரு. உடனே என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் எல்லாம் கூட்டுன்றாங்க. இவர் இந்த செயலை பார்த்த உடனே பொதுமக்கள் அனைவரையும் கூட்டு, சபையை கூட்டுன்றாங்க. பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோன்னு மெம்பர்ல மேடையில ஏறி, பள்ளியாசல மேடை இருக்கும்ல, மேடையில ஏறி மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களே, நான் ஒரு ஆளை ஜக்காத் வசூலிப்பதற்கு அனுப்புகிறேன். மக்கள்கிட்ட உடைக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. போட்டு உடைச்சு நாளைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே, நான் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நான் ஒரு ஆள் அனுப்புறேன். அவர் வசூலித்துட்டு இது எனக்கு தந்தது, இது உனக்கு தந்தது என்ன செய்யறாரு, அவர் பிரிக்கிறாரு. இவர் அவருடைய தகப்பனார் வீட்டில் இருந்தால் அது அவர் கிடைத்திருக்குமா, அவருடைய தாயார் வீட்டில் இருந்தால் கிடைத்திருக்குமா, நான் ஒரு வேலைக்கு அனுப்புறதுனால தானே அது கொடுத்தாங்க. அப்ப அதுவும் அந்த வேலையை சேர்ந்தது தானே. இவருக்கு ஏன் கொடுத்தாங்க? மாமனா மச்சானா? இவர் போய் ஜக்காத் வசூலிக்க போறாருலங்க, ஜக்காத் வசூலிக்க போறவருக்கு ஜக்காத்து கணக்குப்படி கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு ஏதாவது கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? இல்ல எதுக்கு கொடுப்பாங்க? இந்த ஜக்காத் வசூலிக்கும் பொழுது கொஞ்சம் கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, கொஞ்சம் கூட குறைய வாங்கிடுவாரு, 1000க்கு மேல 500 ரூபாய் வாங்கிடுவாரு. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்க கூடாது? அதை வாங்கியிருக்க கூடாது. எனக்கு உனக்குன்னு பிரித்தார்களே, ஆனால் எனக்கெல்லாம் நீ தர தேவையில்லை, நீ ஜக்காத்தை மட்டும் கொடு, வசூலிக்க வந்தது மட்டும் கொடுன்னு கேட்டிருக்கணும். இவர் என்ன பண்றாரு? நாம ஒரு வேலைக்கு அனுப்புறோம், அங்க போய் வசூல் பண்ணிட்டு இது எனக்கு தந்ததுங்கிறாரு. ஹல்லா ஜலஸ ஃபீ பைத்தி அபீஹி, அவர் தகப்பனார் வீட்டில் போய் இருந்து பார்க்கட்டும். அவ் ஃபீ பைத்தி உம்மிஹி, அவருடைய தாயார் வீட்டில் போய் இருந்து பார்க்கட்டும். அப்ப கொடுக்குறானான்னு சொல்லட்டும். நீ உங்க பாப்பா வீட்டுல படுத்துக்கிறது அது வந்திருக்குமா? உங்க அம்மா வீட்டுல இருந்தா வந்திருக்குமா? இப்ப நான் ஒரு வேலைக்கு அனுப்ப போய் தனது கொடுத்தாங்க, நீ எப்படி அதை வாங்கலாம்? நான் சொன்ன வேலைக்கு உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கணுங்கிறாங்க. அப்ப எப்படின்னு கேட்டா, ஒரு தீமையை கண்டா குதிக்கிறாங்க, குந்தளிக்கிறாங்க. இந்த மாதிரி நோய் நமக்கு வந்துருக்கும். நம்ம அப்படி செய்யறோமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? வரதட்சணை வாங்கிட்டு இதே மாதிரி நியாயப்படுத்துறோம். எப்படி நியாயப்படுத்துறோம்? மொபைலுக்கு தந்தாங்க, இவன் தான் வரதட்சணை வாங்குறான், 100 பவுன் போடுங்கிறான், 50 பவுன் போடுங்கிறான். கேட்டு வாங்கிட்டு என்ன செய்யறான்? அவ மகளுக்கு கொடுத்தாங்க, அவ பிள்ளைக்கு கொடுத்தாங்க. விரும்பியா கொடுத்தான்? நீ கொடுக்காட்டி ஒழுங்கா வச்சிருக்க மாட்டேன், சித்திரவதை பண்ணுவ. அந்த பொண்ணை என்ன செய்வ? 3 நாள் கூட வாழ விட மாட்டேன். அதுக்கு பயந்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்ப இந்த கல்யாணத்தை வச்சு தானப்பா கொடுக்குறாங்க. நீ கேட்காட்டா கூட கல்யாணம் பண்றது இந்த பொண்ணை இதோட சேர்த்து கொடுத்தா தான் ஏத்துக்குருவாங்க, இல்லன்னா கொடுமைப்படுத்துவாங்க பயந்துக்கு தானே கொடுக்குறாங்க. அவன் இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம அவர் கேட்காம தான் அந்த மக்கள் கொடுத்தா கூட எதுக்கு கொடுத்தாங்க? இந்த மாதிரியாக தீமைகளை கண்டவுடனே பொங்கி எழக்கூடியவர்களாக நம்முடைய தன்மை மாற வேண்டும். அடிப்படையான ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில் அல்லாஹ்ட்ட வஹி பெற்று தான் எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள். சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம அவங்களா சொல்லிட்டா கூட அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கத்தை வளையலாம்னு நினைக்கிறோம். மனைவிமார்களோட ஒரு சண்டை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களோட சண்டை வருது. அந்த சண்டையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நான் இனிமே தேன் சாப்பிட மாட்டேன், தேன் எனக்கு ஹராம், தேனை சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா மார்க்கத்துல தேன் சாப்பிடலாம். அல்லாஹ் தேனை பத்தி என்ன சொல்றான்? அது நோய் நிவாரணம், அது மக்களுக்கு நல்லது, பயன் இருக்கிறது, ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மனித குலத்துக்கு நோய் நிவாரணம் இருக்குது அல்லாஹ் பாராட்டி சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கடா, ஏதோ கோபத்துல மனைவி மார்த்த ஏற்பட சண்டையினால ஒரு தேனை கொடுக்குறாங்களா, அந்த தேன்ல துர்வாடை வருதுன்னு ஒரு மனைவி சொல்றாங்களா, இனிமே தேனை சாப்பிட மாட்டேன், என் மீது ஹராம் ஆகிக்கிட்டேங்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை நீ எப்படி ஹராம்ங்கற? அது ஏன் ரைட்ல? அது
ஒன்றை ஹலால்னு சொல்றது ஏன் அதிகாரம், ஹராம்னு சொல்றது ஏன் அதிகாரம்? மார்க்கத்தில் உனக்கு பிடிக்காதெல்லாம் ஹராம்னு சொல்லிடுவியா? உனக்கு பிடிச்சதெல்லாம் ஹலால்னு சொல்லிட முடியுமா? நான் அதை சொல்லணும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறான்னு சொன்னா நீங்க எப்படி மார்க்கத்தில் விளைவீங்க? உங்க மார்க்கமா? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கமே இல்லை இது. ரசூலுல்லாஹ்வே நினைச்சது செய்ய முடியாத, அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்றதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாத. உஹது போர்க்களத்தில் அவங்க காயப்படுத்தப்பட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். ரத்த ஆறு ஓடி பல்லெல்லாம் உடைந்து அந்த சங்கிலெல்லாம் கன்னத்துல பதிந்து மூர்ச்சையாய் விழுந்து மூத்தா போயிட்டாங்கிற அளவுக்கு என்ன செய்து கடுமையான துன்பத்திற்கு உள்ளானார்கள். மரணித்து விட்டார்கள் வதந்தி பரவுகிறது. அந்த வலி தாங்காம எனக்கு ரத்த சாயத்தை பூசினாங்கல, இவன் உருப்படுவானா, இவன் ஜெயிக்குவானா என்று ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபிய்ஹிம் பித்தமி, நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசினார்களே இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எதனால சொன்னாங்க? வேதனை தாங்க முடியாம, அந்த வலி பொறுக்க முடியாம, ரத்தம் ஓடுமா இல்லையா, அதை பார்த்து என்ன செய்யறாங்க, அதிர்ச்சியில எனக்கு ரத்த காயம் ஏற்படுத்தினவன் உருப்பட மாட்டான், வெற்றி பெற மாட்டான்ட்டாங்க. இது கோபத்துல வருத்தத்துல சொன்ன வார்த்தை தான், பெரிய டேஞ்சரானது இல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே கண்டிக்கிறான். லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு என்ன பங்கு? உன்னை அடிச்சா வெற்றி பெற மாட்டான் நீ எப்படி சொல்லுவ? உன்னை அடிச்சாளுக்கு நான் வெற்றியை கொடுக்கலாமே, உன்னை ரத்த காயம் ஏற்படுத்தினாலும் நான் நினைச்சா வெற்றியை கொடுப்பனே, அதிகாரம் உனக்கு என்ன இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு செய்ய நினைச்சாங்கன்னா அதிகாரம் இல்ல. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா ஒண்ணு சொன்னால் அதிகாரம் இல்ல. கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு அதிகாரம் இல்ல. நான் தான் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடிவு பண்ண வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நீங்க அடிப்படை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உங்களுக்கு சொந்தமான விஷயத்தில் மற்றவர்கள் முடிவெடுத்தால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? மற்றவர்கள் விட்டுக் கொடுத்தால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? உங்களுக்கு தேவையான ஒரு ஜான் நிலத்தை நான் வேற ஆளுக்கு விட்டு கொடுத்தால் உங்களுக்கு ஒப்புக்கொள்ள முடியுமான்னா முடியாது. அதே மாதிரிதான் படைத்த இறைவனுடைய அதிகாரத்தை காப்பாற்றணுமா இல்லையா? நம்முடைய பவரை விட, நம்முடைய அதிகாரத்தை விட இறைவனுடைய அதிகாரம் பெருசு. இந்த பேசிக்கை மனதில் உணர்ந்து கொண்டவர்களாக ஒரு கட்டத்திலையும் மார்க்கம் வந்துச்சுன்னா உள்ளதான் சொல்ல வேண்டும். அடிச்சாலும் சொல்லணும், உதச்சாலும் சொல்லணும், ஊர் நீக்கம் பண்ணாலும் சொல்லணும், கணவனை விவாகரத்து பண்ண ரெடினாலும் சொல்லணும், மனைவியை விவாகரத்து கேட்டாலும் சரின்னு சொல்லணும், தாய் வெறுத்தாலும் சொல்லணும், தகப்பன் வெறுத்தாலும் சொல்லணும். உண்மையை உள்ளதை போட்டு என்ன செய்யணும், உடை தெரியணுமே தவிர மார்க்கத்தில் உனக்குள்ளது சொல்ல என்னால விட்டு கொடுக்க முடியும். கணவனா உன் விஷயத்தை சொல்லுப்பா, எவ்வளவு விட்டு கொடுக்குறேன். தகப்பனா உனக்குள்ள ஹக்க சொல்லி விட்டு கொடுக்குறேன். அண்ணனா உனக்குள்ளதை விட்டு கொடுக்குறேன். தம்பியா உனக்குள்ளதை விட்டு கொடுக்குறேன். அல்லாஹ்வுக்குள்ளதை விட்டு கொடுக்க மாட்டேன். குர்ஆன்ல உள்ளதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் ஒன்றை விட்டு தர மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஆக வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஒருபோதும் வளைந்து கொடுப்பதற்கு, அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, சமரசம் செய்வதற்கு இடமில்லை என்று புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான்.